सत्संगत्वे निस्संगत्वं निस्संगत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाकि मुरा. திருசங்கோட விருத்தாந்தம். வசிஷ்டர் மாட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே வசிஷ்டருடைய புத்திராள்கிட்ட போய் இந்த மாதிரி எனக்கு சசரீரத்தோட சொர்க்கத்துக்கு போறதுக்கு யாகம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு கேட்கிறான். அதை கேட்ட உடனே அவள்லாம் என்ன பதில் சொல்றா அப்படிங்கறது இந்த இடத்துல முக்கியமா இதுல குரு கிட்ட அபச்சாரப்பட்டுக்க கூடாது அப்படிங்கிறது இந்த திருசங்கோட விருத்தாந்தத்துல. இதுல வசிஷ்டர் விஸ்வாமித்திரர் அவ ரெண்டு பேருக்கு நடுவுல இருக்கிற ஒரு சத்ருபாவம், அப்புறம் விஸ்வாமித்திரருக்கு எப்படி அந்த பாவம் போய் அவர் எப்படி பிரம்மர்ஷி ஆறார் அப்படிங்கறதோட கூட திருசங்கோட விருத்தாந்தத்தின் மூலமா அடிஷனலா நம்ம தெரிஞ்சுக்கிறது என்னன்னாக்க அந்த இதுல ஒண்ணு சொல்லுவா, அடிக்கடி நம்ம கேட்டதான். அதாவது ஸ்ருதி ஸ்மிருதி மமைவாக்கிய எஸ்தாம் உல்லங்கி வர்த்ததே ஆக்ஞாச்சேரி. அதாவது வேதாந்தங்கள்ல வேதாங்கங்கள்ல ஸ்மிருதிகள்ல சொல்லியிருக்கிறத உல்லங்கனம் பண்ணி இருக்கிறவன், அதோட மட்டும் இல்லாம குரு துரோகி மத்பக்தோபின் வைஷ்ணவா அப்படின்றது. எஸ்ய தேவே பராபக்தி யதா தேவே ததா குரவ். இதுல ஆச்சாரியர்கள் எழுதும் போது நாத்வைதம் குருநாசக, அதாவது அத்வைதம் சர்வம் பிரம்மமயம் அப்படின்னு ஒருத்தருக்கு ஞானம் வருது. சர்வம் பிரம்மமயம்ன்ற ஞானம் வந்தா கூட அவனுக்கு குருவோட பார்த்து சர்வம் பிரம்மமயம் அகம் பிரம்மாஸ்மி அகம் பிரம்மாஸ்மின்னு சொல்லலாம். ஈஸ்வரோகம் அகமஸ்மி துவமஸ்மி தேவதே, அதாவது தேவதையை பார்த்து பிரதாரண்யத்துல தேவதையை பார்த்து அகமஸ்மி துவமசி தேவதே, நீ நானா இருக்கேன் நான் நீயா இருக்கேன் அப்படின்னு தேவதையை பார்த்து சொல்றான். ஆனா நாத்வைதம் குருநாசக அப்படின்ட்டார். ஆச்சாரியனை பார்த்து அகம் துவமசி அப்படின்னு சொல்ல முடியாது. சோ சதா சர்வ காலமும் மாதா பிதா ஆச்சாரியன் இந்த மூணு பேரும் தனிதான். அந்த ரேஞ்ச் என்ன ஆகும், அது எவ்வளவுதான் அத்வைதம் வந்தாலும் எவ்வளவுதான் அபரோக்ஷ பிரம்ம சாட்சாத்காரம் வந்தாலும் அது மூணும் தனி இதுலதான் இருக்கு. அவ மூணு பேரும் ஒரு தனி பெடஸ்டல்ல இருக்கா, தனியான இடத்துல இருக்கா அப்படின்னு சொல்லிட்டார். அதனால என்ன ஆகும்னாக்கா குரு கிட்ட எவ்வளவு பக்தியோட இருக்கணும், குரு பக்திங்கிறது எவ்வளவு முக்கியம் அப்படின்னு சொல்றதுக்காகவும் இந்த திருஷங்க விருத்தாந்தம் இங்க வருது. வியாக்கியானங்களை தான் எழுதுறா, குரு கிட்ட எப்படி அபச்சாரப்பட்டுக்காம இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ததஸ்திருசங்கோர் வச்சனம். அதனாலதான் இதுலயும் முண்டகோபனிஷத்துல விதியா இல்லாட்டாலும் விதிவாரு தஸ்மாத் ஆத்மஜ்யம் ஹர்ஷியத் பூதி காமஹா அப்படின்னு ஒரு ஆத்மஞானின்னா இந்த இடத்துல குரு கிட்ட நம்ம எப்படி ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எடுத்து சொன்னார். ததஸ்திருசங்கோர் வச்சனம் ஸ்ருத்வா குரோத சமன்விதம் ரிஷிபுத்திர சதம் ராம ராஜானம் இதம் அப்ரவீத். திருசங்கு இக்ஷ்வாகு வம்சத்துல இந்த இடத்துல பின்னாடி வியாக்கியானத்துல எடுத்து எழுதுறாரு. ராமர்ட்ட இந்த கதை சொல்லும் போதும் ஜாக்கிரதையா இருக்க வேண்டியிருக்கு. ஏன்னா ராமர் இக்ஷ்வாகு வம்சத்துல இக்ஷ்வாகு வம்சத்துல இருந்த ஒரு பூர்வஜான ராஜா திருசங்கு. அவன் குரு கிட்ட அபசாரப்பட்டுட்டான். உங்க வம்சத்து ராஜா, உங்க வம்சம் இவ்வளவு கேவலமா, எதுக்கு எடுத்தாலும் சோதனை சண்டை போடும்போது உங்க எப்படி வாழ்ந்து கிடக்கு அப்படிங்கிற மாதிரி ராமர்ட்ட உங்க பூர்வஜால் இப்படி இருக்கு, இப்படி நடந்துட்டு இருக்கா அப்படின்னு ராமருக்கு நம்ம சொல்றோம். அதாவது யாரோ ஒருத்தன் இப்ப இன்னைக்கு சொல்லிட்டு இருக்கா இல்லையா, அதாவது ஸ்டீரியோ டைப் அப்படிங்கறத பத்தி நம்ம நினைக்க கூடாது. தனியா ஒருத்தர் தப்பு பண்ணாருன்னா அவர் தான் தப்பு பண்ணார், அவரை சேர்ந்தவா எல்லாரும் இல்ல அவரை மாதிரி இருக்கிறவா எல்லாரும் தப்பு பண்ணிட்டான்னு எடுத்துக்கூடாது, ஸ்டீரியோ டைப் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு 10 வருஷமா நீங்க ஒரு இது கேட்டிருக்கலாம். ஸ்டீரியோ யாரையுமே ஸ்டீரியோ டைப் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு. அந்த மாதிரி ராமர் புரிஞ்சுன்ற கூடாதே அப்படிங்கிறதுக்காக இந்த கதையை சொல்லும் பொழுது எவ்வளவு ஜாக்கிரதையா பதங்களை பிரயோகம் பண்றாருன்னு வியாக்கியாதாக்கள் எழுதுறா. ஏன்னா சொல்லும் போது கதை திருசங்கு சொன்னா இக்ஷ்வாகு வம்சத்தை சேர்ந்த திருசங்கு இந்த மாதிரி நடந்துட்டா அப்படின்னு சொல்லிடலாம். இக்ஷ்வாகு வம்சத்தை சேர்ந்த திருசங்கு இப்படி நடந்துட்டான்னு சொன்னா ராமர் தங்க வம்சத்தினுடைய முன்னோரை பார்த்து இந்த மாதிரி சொல்லியிருக்கா பத்தியா, இல்ல தன்னுடைய வம்சத்தை பத்தி சொல்லியிருக்கா பத்தியான்னு அஃபென்ஸ் எடுத்துட கூடாது, அவர் அவர் மனசு கஷ்டப்பட்டுற கூடாது அப்படிங்கிறதையும் அவ இதுல யோசிச்சுக்கிறா அப்படின்னு எழுதுறாரு. ததஸ்திருசங்கோர் வச்சனம். அதனாலதான் இந்த கதையில வரும்போது எல்லாமே முழுக்க சாதாரணமா சொல்லும் போது ராகவஹா காகுஸ்தஹா அப்படிங்கிற பதங்கள்லாம் விடுறது இல்லையா. திருசங்கு சொல்லும் போது அந்த பதங்கள்லாம் ரொம்ப உபயோகப்படுத்துறதே இல்லை. திருசங்கு ராஜான்னு அவன் அரசனா இருக்கக்கூடிய திருசங்கு இல்ல அரசன் ஒரு பரம தார்மிகன் அந்த மாதிரி அவனுடைய கேரக்டரிஸ்டிக்கை மட்டுமே வச்சுட்டு சொல்லிட்டு இருக்காளே ஒழிய எந்த வம்சத்தை சேர்ந்தவன் ரொம்ப ஐடென்டிஃபை பண்ணி எடுத்துன்னு போல. முதல்ல கதையை ஆரம்பிக்கும் போது சொன்னார், அப்புறம் அந்த இது ரொம்ப அந்த பதங்களை உபயோகப்படுத்துறது இல்லை. ததஸ்திருசங்கோர் வச்சனம் ஸ்ருத்வா குரோத சமன்விதம் ரிஷிபுத்திர சதம் ராம ராஜானம் இதம் அப்ரவீத். ராஜானம்னா திருசங்கு, ராஜாவா இருக்கக்கூடிய திருசங்கு. அந்த ரிஷிபுத்திர சதம் அந்த 100 பேரும் 100 வரும் அப்படின்னு அர்த்தம். ரிஷிபுத்திர சதம்ங்கிறது சிங்குலர், 100 பேரும் அப்படின்னு அர்த்தம் ஒன்னா.
வசிஷ்டருடைய 100 பிள்ளைகளும் குரோத சமன்விதம், அதாவது வசிஷ்டர் முடியாதுன்னு ஒரு சொன்ன காரியத்தை முடிய வைக்கிறதுக்கு எங்ககிட்ட வந்திருக்கியா அப்படின்னு. ரிஷிபுத்திர மதம் ராஜன் ராம ராஜானம் இதம் அப்ரவீத், ராஜாவை பார்த்து இது சொன்னான். பிரத்யாக்கியாதோசி துர்மேதாக குருணா சத்தியவாதினா, பிரத்யாக்கியாதோசி துர்புத்தே, துர்மேதோன்னு இருக்கு, துர்மேதான்னு இருக்கணும், துர்மேதோன்னு ஆர்ஷ பிரயோகம், துர்புத்தேன்னு வேற ஒரு பாட்டாந்திரம். துர்புத்தேனா வசிஷ்டரே முடியாதுன்னு சொன்னா விட்டு அந்த காரியத்தை செய்ய முடியும்னு நினைக்கிறாரு இல்லையா. அதான் உன்னுடைய குலகுருவா இருக்கிற வசிஷ்டர் முடியாதுன்னு இருக்கார். வசிஷ்டர் பிரம்மாவோட புத்திரர், மானசபுத்திரர், மகா பிராஜ்யர், தெரியாத விஷயம் கிடையாது, முடியாத விஷயம் கிடையாது, சகலத்தையும் செஞ்சு வைக்கக்கூடியவர். அப்படிப்பட்ட வசிஷ்டர் முடியாதுன்னுட்டார். சரி, அவரு உன்னுடைய குலகுருவா இருக்கக்கூடிய வசிஷ்டர் முடியாதுன்னு சொன்ன உடனே நீ என்ன பண்ணிருக்கணும், பேசாம விட்டுருக்கணும். அந்த மாதிரி விடல, என்ன பண்ணிட்ட, எங்க கிட்ட வந்து கேக்குற. பிரத்யாக்கியாதோசி துர்புத்தே குருணா சத்தியவாதினா தம் கதம் சமதிக்கிரமிய சாகாந்தரம் உபேயுவான். தம் அந்த வசிஷ்டரைய சமதிக்கிரமிய தாண்டி சாகாந்தரம்ங்கிறதுக்கு 2 வியாக்கியானம். ஆசிரயாந்தரம்னு ஒரு அர்த்தம். அதாவது ஒரு நம்மளுக்கு அதாவது இப்ப சாதாரணமா நீங்க பாஷ்யத்தெல்லாம் பார்த்திருப்பேன். முதல்ல இதுன்னு எடுத்து கர்மகாண்டத்தை எடுத்தோம்னா அக்னிஹோத்திராதிகம் அப்படின்னு ஆச்சாரியர் எழுதுற. கர்மாவில 3 விதமான கர்மா, இஷ்டம், பூர்த்தம், தத்தம். இஷ்டம்னா வேதத்துல சொல்லப்பட்ட யாக யஜ்ஞாதிகள், பூர்த்தம்னா ஸ்மிருதியில சொல்லப்பட்ட பாபி பூபத்தடாக ஆராம நிர்மாணாதிகள், அப்புறம் தத்தம் அப்படின்னு சொன்னோம்னா யாராவது ஒருத்தருக்கு தனியா ஒரு தானம் பண்றது. பாபி பூபத்தடாங்கள்னு சொன்னோம்னாக்கா யாருக்கு பயன்படும்னு தெரியாம ஜனங்கள்ல பொதுவா பயன்படக்கூடியது. தத்தம்னு சொன்னா தனிப்பட்ட யாராவது ஒருத்தருக்கு பயன்படக்கூடிய விதத்துல அமைஞ்சிருக்கிறது. ஸோ இப்ப இந்த மாதிரி 3 விதமான கர்மாக்கள் இருக்கு. இந்த 3 கர்மாக்கள்ல முக்கியமான கர்மா இஷ்டம். சொர்க்க பிராப்தி, ஆஜானஜால் தேவாள்னு ஏ கர்மனா தேவானபி அந்தின்னு சொல்றோம் இல்லையா. அந்த மாதிரி தேவதா சுரூபம் கிடைக்கக்கூடியது இந்த கர்ம தேவாள்னு சொல்றோமே. அந்த மாதிரி அக்னிஹோத்திராதிகள்லாம் பண்ணி தேவஸ்வரூபத்தை அடைஞ்சவா, அப்படிப்பட்டவா, அந்த தேவஸ்வரூபத்துல இருக்கிறவா. அவர்கள் அந்த கர்மாவை நம்ம பண்ணணும்னு சொன்னோம்னா அந்த கர்மா எப்படி இருக்குன்னு சொன்னோம்னா, போன கிளாஸுக்கு சொன்ன பாருங்க, பண்ணி வைக்கிற யாஜகால்னு பேரு. யாஜகால்னா நம்மளுக்கு யாகம் பண்ணி வைக்கக்கூடியவா. அந்த யாஜகால்லாம் சாதாரணமா பரம்பரையா இருக்கிறவாளா இருப்பா. நம்ம யாரோ ஒருத்தர் முதல்ல என்ன பண்றோம், நம்மளுக்கு அப்துரியோ ஒருத்தர நம்ம சூஸ் பண்ணிக்கிறோம். அவாதான் நம்மளுக்கு பர்மனண்டா பரம்பரையா இருக்க போறவா. அவ பர்மிஷன் கொடுத்தாதான் நம்ம இன்னொருத்தரை நம்ம சூஸ் பண்ணிக்கலாமே ஒழிய அவளுடைய பர்மிஷன் இல்லாம நம்ம வேற ஒருத்தட்ட போக முடியாது. வேற ஒருத்தர் நம்மள சாதாரணமா பண்ணி வைக்கவும் மாட்டா. அதனாலதான் ஆதானாதிஷு கர்மசு கர்த்துஜா அப்படின்னு கேட்கறதுல யாரு உங்களுக்கு ஏற்கனவே பண்ணி வச்சா அப்படின்ட்டுலாம். ஸோ அந்த மாதிரி பண்ணி வச்சான்னு கேட்கறதுக்கு காரணம் ஒருத்தரை விட்டுட்டு இன்னொருத்தட்ட போக கூடாதுங்கிறதுக்காகவும். அதோட சாகாந்தரம்னு பேரு. கல்பரண்ட தோஷம், சாக்காரண்ட தோஷம் அப்படின்னு சொல்லுவா. சாக்கார இப்ப வேதத்துல நம்ம தைத்திரிய சாக்கை அப்படின்னு சொன்னோம்னா நம்ம முதல்ல அத்தியனம் பண்ண வேண்டியது தைத்திரிய சாக்கை தான் அத்தியனம் பண்ணணும். அதாவது இப்ப அபிவாதியை சொல்லும் போது ஒரு குழந்தை யஜுஷாக்காத்தியாயி அப்படிங்கிறான். யஜுஷாக்காத்தியாயின்னு யஜுர்வேதத்தினுடைய ஒரு சாக்கை, தைத்திரிய சாக்கை மாதிரி ஏதோ ஒரு சாக்கையை அத்தியனம் பண்றேன். அதுக்கு பேரு ஸ்வசாக்கைன்னு பேரு. அதான் சுவாத்தியாயா. சுவாத்தியாயனாக்க எந்த சாக்கையை இவன் சேர்ந்தவனா இருக்கானோ அதுதான் முதல்ல அத்தியனம் பண்ணணும். பூனை போட்டா விட்டு அதை அத்தியனம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், சாமவேதங்கள். அவன் யஜுர்வேதியர் தான் ரிக்ஷாம அத்தியனங்களை பண்றான். ருக்வேதியர் தான் முதல்ல ருக்வேதத்தை அத்தியனம் பண்ணுவான், அப்புறம் சாமவேதம், யஜுர்வேதம். அந்த மாதிரி அவன் என்ன பண்ணான்னா 3 வேதத்தையும் அத்தியனம் பண்ணி 4 வேதத்தையும் அத்தியனம் பண்றவனா இருந்தா அந்த மாதிரி. இல்ல சுசாக்கையை மட்டும் அத்தியனம் பண்றவனா தன்னுடைய வேதம் எதுவோ அதை மட்டும் டைரக்டா அத்தியனம் பண்ணிடுறது. தன்னுடைய வேதத்தை விட்டுட்டு வேற ஒரு வேதத்தை அத்தியனம் பண்றவனுக்கு சாக்காரண்ட தோஷம், அதாவது இடம் மாறி போயிட்டான் அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி கல்பரண்ட தோஷம்னு ஒரு தோஷம். அதாவது இப்ப தைத்திரிய சாக்கை அப்படின்னு சொன்னா தைத்திரிய சாக்கையில ஆபஸ்தம்ப சூத்திரஹா, அபிவாதியை சொல்லும் போது கேட்டுக்கலாம், ஆபஸ்தம்ப சூத்திரஹா, போதாயன சூத்திரஹா அப்படின்னு எந்த சூத்திரத்தை சேர்ந்தவனா இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு எந்த சூத்திரத்தை சேர்த்தவனா இருக்கானோ அந்த சூத்திர பிரகாரம் தான் அவன் தன்னுடைய கர்மாக்களை பண்ணலாம். கல்யாணம் காட்டிய கர்மாக்கள்லாம் அந்த சூத்திர பிரகாரம் தான் பண்ணணும், வேற சூத்திர பிரகாரம் பண்ணக்கூடாது. கிடைக்கல அப்படின்னு சொன்னோம்னாக்க, பண்ணி வைக்கிறதுக்கு ஆள் கிடைக்கல, இல்ல மந்திரங்கள் தெரியல, தெரிஞ்சவா இல்ல அப்படின்னு சொன்னோம்னாக்க போதாயின சூத்திர பிரகாரம் பண்ணிக்கலாம். போதாயின மதிங்கிருத்தா சுசூத்திர பலபாக் பவே அப்படின்னு தன்னுடைய சூத்திரத்து பிரகாரம் பண்ணி வைக்கிறதுக்கு ஆள் கிடைக்கலன்னு சொன்னோம்னாக்க அப்ப போதாயின சூத்திர பிரகாரம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்க. கிடைக்காத சமயத்துல இதெல்லாம் துர்பிக்ஷம்னு சொல்லுவாங்க. அதாவது அத்தியனங்கள்லாம் ரொம்ப குறைஞ்சு போயிடுது, இல்ல நம்ம இருக்கிற இடங்கள்ல எதாச்சியா ஆள் இல்லாம போயிடுது, அந்த மாதிரிலாம் இல்ல, நம்ம சூத்திரத்தை அத்தியனம் பண்ணவா இல்ல, அந்த மாதிரி எல்லாம் ஒரு கஷ்டம் இருக்கும்போது அந்த சமயத்துல போதாயின பிரகாரம் பண்ணிக்கலாம் அப்படின்னு என்ன பண்ணிருக்கா, அந்த இடத்துல இடம் கொடுத்திருக்கா. இப்ப இந்த இடத்துல அந்த மாதிரி தோஷங்கள்லாம் எதுவும் இல்ல. வசிஷ்டர் முடியாதுன்னு சொல்லியிருக்கார். அதுக்கு உனக்கு இடம் இல்ல அப்படின்னு வசிஷ்டர் சொல்லியிருக்கார், பிரத்யாக்கியானம் பண்ணிருக்கார். உனக்கு அதுக்கு நீ சரீரத்தோட சொர்க்கத்துக்கு போறதுக்கும் சரீரத்தோட சொர்க்கத்துக்கு போறதுக்கான யாகம் பண்ணிக்கிறதுக்கும் உனக்கு இடம் இல்லைன்னு அவர் என்ன பண்ணிருக்கார்,
ரெஃப்யூட் பண்ணிருக்காரு, மறுத்திருக்காரு. அப்படி மறுக்கப்பட்டிருக்கும் போது இவனுக்கு வந்து வேற ஒருத்தரை பாக்குறதுக்கு இடம் இல்ல. இப்ப என்ன பண்ண, அவரை விட்டுட்டு வேற ஒரு யாஜகனை தேடிண்டு இன்னொருத்தர் தனக்கு ஹெல்ப் பண்ணுவாளா அப்படின்னு வேற ஒரு யாஜகனை தேடின்னு நீ வந்திருக்க. சோ இப்ப வந்து இருக்காரு சாக்காந்தரம், வேற ஒரு சாக்கைய வேற ஒருத்தரை பண்ணி வைக்கிறதுக்கு வேற ஒருத்தரை நீ நாடுற. சோ அதனால என்ன எடுத்து இக்ஷ்வாகுணாம் ஹி சர்வேஷாம் புரோதா பரமாகதி. இக்ஷ்வாகுணாம் சர்வேஷாம், எல்லா இக்ஷ்வாகு வம்சத்து ராஜாக்களுக்கும் புரோதா பரமாகதி. அவர்கள் தங்களுடைய புரோகிதர்கள் சொன்ன பிரகாரம் தான் கேட்டு நடந்துட்டு இருக்காளே ஒழிய வேற எந்த மாதிரியும் நடந்ததில்ல. புரோகிதர்கள் சொன்னதை மீறி நடந்துக்கல. புரோகிதர்களுக்கு வந்து என்னாகும், அவளை நெக்லெக்ட் பண்ணிட்டோ, அவளை உபேட்சை பண்ணி அபலாபம் பண்ணி அவ போல இவ சொன்ன மாதிரிதான் நடந்திருக்கா. நச்ச அதிக்கிரமித்தும் சக்கியம் வச்சனம் சத்தியவாதினா. அதோட மட்டும் இல்ல, சத்தியவாதினா வசிஷ்டர் வந்து சத்திய சங்கல்பர். அவருடைய வாக்கியம் என்ன ஆகும், அதிக்கிரமித்தும் சக்கியம், அவருடைய வார்த்தையை மீறின்னு ஒண்ணு நடக்காது. வசிஷ்டர் ஒரு காரியம் முடியாது அப்படின்னு சொன்னார்னாக்க அந்த காரியம் முடியாதுதான். அதை மீறி நடத்தி வைக்கிற சாமர்த்தியம் யாருக்கும் கிடையாது. அதை மீறி நடந்தாலும் அந்த காரியத்தினுடைய பலனும் கிடைக்காது. அதான் சத்தியவாதினா, சத்தியவாதியா இருக்கக்கூடிய, தான் சொன்னதை நிறைவேற்றி வைக்கக்கூடிய, தான் சொன்னதை நிறைவேறும்படியான தபசக்தி படைச்சிருக்கக்கூடிய வசிஷ்டருடைய வாக்கியம் இருக்கே வச்சனம், அதை அதிக்கிரமித்தும் சக்கியம், யாராலையும் அதை மீற முடியாது. அசக்கியமிதி சாவோச்ச சோ வாச்சன்னு இருக்கணும், அசக்கியமிதி சோ வாச்ச. அதனால அசக்கியம், இது நடக்காது அப்படின்னு சொன்ன உடனே வசிஷ்டர் என்ன பண்ணார், அசக்கியமிதி சோவாச்ச, அது நடக்காது முடியாது அப்படின்னு அவர் சொல்லிட்டார். வசிஷ்டோ பகவான் ரிஷிஹி தம்பயம்பை சமாகர்த்தும் கிரத்தும் சக்தா ததஞ்சன. தம்பயம் சமாகர்த்தும்னா பண்றதுக்கு அந்த யாகத்தை, அவரே முடியாதுன்னு சொன்ன யாகத்தை சமாகர்த்தும் பண்ணுவதற்கு பயம் கதம் சக்தாகா, நாங்கள் எப்படி, எங்களால் எப்படி முடியும், நாங்கள் எப்படி பண்ணி வைக்க முடியும், எங்களுக்கு எப்படி அந்த சக்தி உண்டு. பாலிசஸ்துவம் நரஸ்ரேஷ்ட, ஏ நரஸ்ரேஷ்ட துவம் பாலிஷா. பாலிஷகான்னா மூர்க்ககான்னு அர்த்தம். அதாவது எது நல்லது கெட்டது, எது பண்ண தகுந்தது எது பண்ண தகாதது அப்படின்னு விசாரிச்சு தெரிந்து கொள்ள இயலாதவன், தெரிந்து கொள்ள முடியாதவன், குழந்தைன்னு அர்த்தம் கிடையாது. மூர்க்கன் பாலிசாகா வைதேயா அப்படின்னு, அதாவது மூர்க்க வைதேய பாலிசா அப்படின்னு அமரகோஷம். பாலிசாகனாக்கா மூர்க்ககான்னு அர்த்தம். சோ பாலிசஸ்துவம் நரஸ்ரேஷ்ட கம்யதாம் ஸ்வபுரம் புனகா. ஸ்வபுரம் கம்யதாம், நீ உங்க ஊருக்கு திரும்பி போ. யாஜனே பகவான் சக்தா, பகவான் வசிஷ்டர் இருக்காரே, திரைலோக்கியசியாபி பார்த்திவ, ஹே பார்த்திவ ராஜனே, பகவான் திரைலோக்கியசியாபி யாஜனே சக்தா. வசிஷ்டர் யாகம் பண்ணி வைக்க முடியாதுங்கிறது இல்ல, 3 லோகத்துக்கும் யாகம் பண்ணி வைக்கக்கூடிய சக்தி படைச்சவர். யார் வேணாலும், தேவர்களாகட்டும் பூலோகத்தில் இருக்கிறவர்களாகட்டும், யாருக்கு வேணாலும் யாகம் பண்ணி வைக்கக்கூடிய சக்தி படைச்சவர். அவர் முடியாதுன்னு சொல்லும் போது அதுல காரணம் இருக்கும், பாத்துக்கணும். அவமானம் கதம் கர்த்தும் தஸ்ய சக்ஷியாமகே வயம், அவர் 3 லோகத்தில் இருக்கிறவாளுக்கும் யாகம் பண்ணி வைக்கக்கூடியவர், அவர் முடியாதுன்னுட்டார். அவர் முடியாதுன்றத அவர் பிள்ளைகளால எங்ககிட்டயே நீ வந்து கேட்கிற, நாங்க பண்ணணும்னு சொன்னோம்னா அவர் முடியாதுன்னு சொன்ன காரியத்தை நாங்க பண்ணி வச்சோம் ஆகும் இல்லையா. அதாவது உங்களால முடியல பாரு, நாங்க பண்ணி வைக்கிறோம் பாரு அப்படின்னு அவருக்கே சேலஞ்சு கொடுக்குற மாதிரி ஆயிடுமா இல்லையா. தஸ்ய அவமானம் கர்த்தும் கதம் வயம் சக்ஷியாமகே, அவருக்கு ஒரு அவமானம் பண்றதுக்கு நாங்க எப்படி, எங்களுக்கு எப்படி இயலும், எங்களுக்கு எப்படி முடியும். அவரால் முடியாதுன்னு சொன்ன காரியத்தை நாங்க பண்ணி வச்சோம்னா அவர் அவமானப்படுத்துறதா இருக்கு. அவருக்கு இன்னும் தெரியல, அவருக்கு பண்ணி வைக்க முடியலன்னா, அவருக்கு தெரியலனோ அதை மீறி நாங்க பண்ணி வச்சோம் ஆகும். சோ கதம் சக்ஷியாமகே வயம், எங்களால எப்படி இயலும் அப்படின்னு சொல்லிட்டு கம்பிதாம்புரா, உங்க ஊருக்கு நீ போயிட்டு வா அப்படின்ட்டா. தேஷாம் தத் வச்சனம் சுருத்துவா புரோத பரியாகுலாட்சரம். அந்த வாக்கியம் எப்படி இருக்கு அப்படின்னா, அவ பேசின வாக்கியம் பாக்குறது கேட்கறதுக்கு நல்லாதான் இருந்தது. ஆனா அவ பேசினது வந்து கண்ணெல்லாம் குழம்பி போய் ரொம்ப கோபத்தோட, வசிஷ்டர் முடியாதுன்னு சொன்ன உடனே வசிஷ்டருடைய பிள்ளைகளால எங்ககிட்ட வந்து நேர்ல இந்த மாதிரி பண்ணி வைக்கிறியான்னு கேக்குறியா அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஆகும், ரொம்ப கோபத்தோட ராஜா தங்களுடைய உபாத்தியாயக்காரன், அதனால என்ன எடுத்து அவன்கிட்ட ரொம்ப இது பண்ணிடக்கூடாது, பேசிடக்கூடாது, எதிர்த்து பேசிடக்கூடாதுன்ட்டு தங்களை அடக்கிண்டு, ஆனா கோபத்தோட குரோத பரியாகுலாட்சரம், கோபத்தோட இவா பேசியிருக்கா. ராஜா புனரேவ ஏதான் இதம் வச்சனம் அப்ரவீத். அதனால அவன் சும்மா இருந்தா. ராஜா புனரேவ, புனரேவன்ற இந்த இடத்துல ஏவங்கிற சப்தத்துக்கு அபின்னு அர்த்தம். புனரபி மறுபடியும், தான் இதம் வச்சனம் அப்ரவீத் பிரத்யாக்கியாதோ பகவதா குருபுத்திரை ததைவகி. ஆனா மேல என்ன சொன்னா, பகவதா பிரத்யாக்கியாதா, வசிஷ்டர் என்ன பண்ணிட்டார், நீ போயிட்டு வா அப்படின்னு, முடியாது அப்படின்னு. குருபுத்திரை ததைவகி, குருபுத்திராளான நீங்களும் என்ன பண்ணிட்டேன், வசிஷ்டரால முடியாத காரியத்தை நீங்களும் முடியாதுன்னுட்டார். அந்யாங்கத்தையும் கமிஷியாமி, அப்ப நான் என்ன பண்றேன், வேற வழியை பாத்துக்கிறேன் அப்படின்னா, வேற யாராவது எனக்கு யாகம் பண்ணி வைக்கக்கூடியவா யாராவது இருந்தாக்க அந்த யாகம் பண்ணி வைக்கக்கூடியவாளை தேடிக்கிறேன். நான் வேற ஒரு யாஜகால ரித்திகளை நான் தேடிக்கிறேன், எனக்கு யாகம் பண்ணி வைக்கக்கூடிய வேற ரித்திகளும் நான் தேடின்னு போறேன்
ஸ்வஸ்தி ஓஸ்து தபோதனா, உங்களுக்கு நல்லது உண்டாகட்டும் அப்படின்னா. ருஷிபுத்திராஸ்து தச்ருத்வா வாக்கியம் கோர சமன்விதம். அதாவது என்ன எடுத்துனாக்க, சட்டுன்னு இந்த மாதிரி குலகுருவெல்லாம் நம்ம உல்லங்கனம் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுக்கு. அதனாலதான் ஸ்வஸ்தி ஓஸ்து. இவன் என்ன பண்ணிட்டான், யோசிக்காம அந்யாங்கத்தையும் கவிஷ்யாமி, நான் வேற வழி கிளம்புறேன் அப்படின்ட்டான். ஏன்னா எது இது நல்லது, அதாவது மந்திரங்கள் எல்லாம் என்ன ஆகும்னாக்க, யார் யார் என்னென்ன மந்திரங்கள் சொல்லலாம் அதெல்லாம் கூட இருக்கு. மந்திரங்கள் எல்லா இடத்துலயும் ஒரே மாதிரி இருக்காது. கோத்திரத்துக்கெல்லாம் மந்திரம் மாறும். சிலதுக்கெல்லாம் வசிஷ்ட கோத்திரமா இருந்தாக்க அந்த இதெல்லாம் நாராசம்சி எல்லாம் சொல்றதெல்லாம் இருக்கு பாருங்க, அதெல்லாம் கொஞ்சம் மாறும். அதெல்லாம் பண்றவாளுக்கு சாதாரணமா இதுல எல்லாம் போனேன்னாக்க, ராமேஸ்வரம் மாதிரி இடத்துக்கு போனா, காசி ராமேஸ்வரம் போனா அவங்க அதுக்கு அத்தியம் உண்டா இல்லையா அப்படின்னாக்க தெரியாதுன்னுடுவா. அப்புறம் அவன் என்ன பண்ணுவான், கேட்கும் போது நீங்க என்ன தஞ்சாவூரா வடமாளா என்ன ஏது அப்படின்னு கேட்டு, தெரியவானா இது இருக்கும் அது இருக்கும்னு அவளே என்ன பண்ணிப்பா, அசியம் பண்ணிப்பா. ஏதோ சாஸ்திரில இருந்தா பண்ணி வைக்கிறேன் நாங்க பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி போயிட்டு இருக்க. இப்போ நம்மளுக்கு எல்லாம் திரிபிண்ட விதானமா ஷட்பிண்ட விதானமா, அர்க்கியம் உண்டா அர்க்கியம் இல்லையா என்ன பண்றது அப்படிங்கறதெல்லாம் இருக்கு இல்லையா. இந்த மாதிரி சிராதத்தினுடைய சிராதம் மட்டும் இல்ல, எல்லா இதுலயுமே ஒவ்வொரு இடத்துலயுமே கல்யாணம் காட்டி எல்லாத்துலயுமே என்ன ஆகும், ஆச்சாரங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சம் மாறும். அதுல இன்னொன்னு என்ன ஆகும்னா, ஸ்திரீகள் ஆச்சாரம்னாக்க ஆத்துல அவ பெரியவா யாராவது இருந்துட்டு இருப்பா, அவ இப்படி பண்ற வழக்கம் அப்படின்னு சாதாரணமா வந்துடும். அதனாலதான் இப்ப ஆபஸ்தம்பர்லாம் என்ன பண்ணுவானாக்க, அது ஆபிரதஸ்ட ஆஸ்திரீபிய பிரதி ஏரன் அப்படின்னு சூத்திரமே போட்டார். அதாவது கல்யாணம் காட்சி எல்லாம் பண்ணும்போது நீங்க என்ன பண்ணா, ஆத்துல இருக்கிற பெரியவா லேடிஸ முதல்ல, பெரியவானா ஆத்துல இருக்கிற ஆம்பளைல சொல்றத, பெரியவாள்லாம் கேட்டு ஸ்திரீகளை கேட்டு அவ என்ன சொல்றா ஆத்து வழக்கம் என்னன்னு கேட்டுக்கோ, கேட்டு அதுக்கப்புறம் கல்யாணம் காட்சி எல்லாம் பண்ண ஆரம்பிக்கோ. டைரக்டா நீங்க என்ன ஆகும், ஏதோ புத்தகத்துல இப்படி போட்டிருக்கு, சாஸ்திரத்துல சொல்லியிருக்கு, சூத்திரத்துல சொல்லியிருக்குன்னு டைரக்டா ஆரம்பிச்சுட்டாதீங்கோ. ஆபிரதஸ்ட ஆஸ்திரீபிய பிரதி ஏரன், அதாவது ஸ்திரீகள்கிட்ட ஆத்து வழக்கம் குலாச்சாரங்கள் என்ன, குலாச்சாரங்கள் சாஸ்திரங்களோட விரோதப்படும் பொழுதுதான் நம்ம எதை இது பண்றது தீர்மானம் பண்ணிக்கிறது எல்லாம் பண்ணிக்கணுமே ஒழிய, மற்றபடி முதல்ல குலாச்சாரங்கள் என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுன்னு அதுக்கப்புறம் பண்ணுங்கோ அப்படின்னா. சோ இதுல என்ன ஆகும்னா, குலத்துக்கு புரோகிதரா இருக்கிறவருக்கு தான் அந்த வழக்கங்கள் அதெல்லாம் தெரிஞ்சிருக்கும், மந்திரங்கள் இதெல்லாம் தெரிஞ்சிருக்கும். அதனால உல்லங்கனம் பண்ணப்படாது. சோ அப்படி இருக்கும்போது என்ன பண்ணார், இந்த உல்லங்கனம் பண்றாரு. அந்யாம்கதின் கமிஷ்யாமி, நான் வேற வழிக்கு போறேன். அதாவது எனக்கு என்ன கர்ம பலன் தேவை இருக்கோ அந்த கர்ம பலனை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு யாகத்தை பண்ணி வைக்கிறவரை நான் தேடிட்டு போறேன். அதாவது எது சாஸ்திரமோ சாஸ்திர பிரகாரம் நான் நடந்துக்கணுங்கிறது இல்ல, எனக்கு என்ன வேணுமோ அதை பண்ணி வைக்கிறவள்கிட்ட நான் போறேன் அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க. அந்யாங்கதின் கரிஷ்யாமி ஸ்வஸ்தி ஓஸ்து தபோதனா. நல்லது சொல்லுவோமே சார், லெட்டஸ் பார்ட்டி ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்ற மாதிரி, அந்த மாதிரி என்ன பண்றான், நாங்க கிளம்பலாமா அப்படின்ற மாதிரி. ரிஷிபுத்திராஸ்து தச்சிருத்வா வாக்கியம் கோர சமன்விதம். அதை கேட்ட உடனே என்ன ஆகுது, ரிஷிபுத்திராளுக்கு கோபம் வருது. ஷேபுகு பரமசங்கிருத்தாக, ஷேபுகு அவளுக்கு கோபம் வந்தவுடனே, ஷேபுனா தபித்து விட்டார்கள், பரமசங்கிருத்தாக சண்டாளத்துவம் கமிஷ்யசி, நீ சண்டாளனா போ அப்படின்னு சமைச்சிட்டா. இத்தித்வா தே மகாத்மானா. இப்ப சண்டாளன் ஆயிட்டுனா என்ன ஆயிடுச்சுன்னார், அவனை பார்க்க கூட கூடாது. அதனால என்ன பண்ணிட்டார், சபிக்கப்பட்டவனா போயிட்டா இல்லையா. இந்த இவாளை பார்த்துமே சக்கரபுத்திராள்லாம், அவ சபிக்கப்பட்ட போது என்ன எடுத்து கடைசியில கங்காஜலம் வந்துதான் அவளுக்கு ஒரு நல்லது கிடைச்சது இல்லையா. அந்த மாதிரி ஷேபுகு சங்கிருத்தாக, சாபம் வந்த உடனே என்ன ஆயிடுது, திரும்பி பார்க்காம மகாத்மானா விவிசுகு ஸ்வம்சம் ஆசிரமம், அவள் என்ன பண்ணா தங்களுடைய ஆசிரமத்துக்கு போயிட்டா எல்லாரும். அத ராத்திரியாம் எதீதாயாம், அன்னி வரைக்கும் ஒன்னாகல. அத ராத்திரியாம் எதீதாயாம், அன்னைக்கு ராத்திரி கழிஞ்ச உடனே என்ன ஆயிடுது அப்படின்னா, ராஜா சண்டாளதாம் கதஹா, ராஜா என்ன ஆயிட்டான், ஒரு சண்டாளம் மாதிரி ஆயிட்டான். சண்டாளன் ஆயிட்டானா, சண்டாள வேஷதரன் ஆயிட்டானா, அதெல்லாம் நிறைய சர்ச்சைகள். ஏன்னா இவரே சண்டாளன் ஆக முடியுமா, இப்ப சாபத்தினாலதான் சண்டாளன் ஆயிருக்கான். இவன் கர்மச்சண்டாளன், கர்மாவனால என்ன ஆயிடுது, இவன் ஒரு அபசாரப்பட்டுட்டான். அதனால என்ன பின்னாடி சொல்லும் போது சண்டாள ரூபிணம் அப்படின்னு சொல்ல போறாரு. சண்டாள வேஷத்தை தெரிஞ்சுன்னா இவன் சண்டாளன் ஆயிட்டான் அப்படின்னு சொன்னோம்னாக்க, விஸ்வாமித்திரன் நான் யாகம் பண்ணி வைக்கிறேங்கிறார். அப்ப இவனுக்கு யாகம் பண்ணி வைக்க முடியுமோ, விஸ்வாமித்திரன் இவனுக்கு இப்படி யாகம் பண்ணி வைக்க முடியும், அவர் தான் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு இறங்குறதுனால என்ன ஆகுது, சண்டாள ரூபிணம் சண்டாள மாதிரி, அத சண்டாள சதுர்சன். ஆனா அதுலயும் வியாக்கியாத்தாக்கள்ல டிஃபரன்ஸ் இருக்கு. சண்டாள சதுர்சனேவா சாட்சாத்தா எடுத்துக்கணுமா அப்படிங்கறதுல. மேல விஸ்வாமித்திரர் நடந்துக்கிறத பார்த்தா சண்டாள சதுர்சனா இவன் சண்டாளன் மாதிரி நிர்ணயித் பண்ணப்படுவாய் அப்படின்னு தான் என்ன ஆயிடுத்து, சாபம் கொடுத்த மாதிரி சில இடங்கள்ல தெரியாது. பட் என்ன ஆயிடுச்சுனாக்க சண்டாளவே ஆயிட்டாம சில வியாக்கியாத்தாக்கள் எழுதுறா. நீல வஸ்திரதரோ நீலஹா பருஷஹா துவஸ்த மூர்த்தஜா. அதாவது இப்போ ஒரு ராஜாவா, இக்ஷ்வாகு ராஜாவா இருக்கும்பொழுது அவனுக்கு எப்படி எல்லாம் இருந்ததோ, ராஜாவா இருக்கும்போது பட்டு பீதாம்பரங்கள். ராஜா என்ன கட்டிக்கணும் அப்படின்னு சொன்னோம்னா, எந்தெந்த சமயங்கள்ல என்னென்ன மாதிரி பிரஸ் இருக்கு. ராஜாவுக்கு சாதாரணமா பீதாம்பரம், பெண்பட்டு பட்டாடை. இப்ப இவனுக்கு என்ன அர்த்தம்னார், நீல வஸ்திரதரஹா, நீல அதாவது கருப்பு கலர்ல இருக்கக்கூடிய உடல். நார்மலா ராஜா எல்லாம் பட்டாபி இதுல சிம்மாசனத்துல உட்காரணும், கருப்பு கட்டின்னு உட்கார்றது இல்ல. சோ அந்த மாதிரி இருக்கும்போது என்ன எடுத்த கருப்பு வஸ்திரத்தை கட்டிட்டவனா ஆயிட்டான். அதாவது மங்களகரமான காரியங்களுக்கு போக முடியாதவனா ஆயிட்டான். பருஷஹா, பருஷனா ரொம்ப கோர்ஸா இருக்கான். துவஸ்த மூர்த்தஜா,
இவனோட இதெல்லாம் என்ன ஆயிடுதுனாக்க தலையெல்லாம் சரியா வரப்படாம என்ன ஆயிடுது, சிக்கு பிடிச்சதாவும் ரொம்ப குட்டையாவும் அந்த மாதிரி ஆயிடுது. சித்திய மால்யாங்க ராகஸ்ட, சித்தியன்னாக்க இந்த இது ஸ்மசானத்துல இருக்கிற சிதைன்னு சொல்றேன் அது, அந்த சிதை. அதுல அந்த பணத்துக்கு போகும்போது என்ன மாலை எடுத்து, இந்த வயல குறை அப்படின்ற மாதிரி அதுக்கு என்ன மாலை போட்டுன்னு போவாளோ அந்த மாலையை அணிஞ்சிட்டு இருக்கிறவனாகவும் அங்கராகானாக்கா அந்த சாம்பலை பூசிட்டு இருக்கிறவனாகவும் அந்த மாதிரி ஆயிட்டான். ஆயசாபரணம் அபவத்து. அதுக்கப்புறம் இரும்புனால ஆன ஆபரணங்களை போட்டு இருக்கிறவனா, ராஜானா தங்கத்திலே இதுலயும் போட்டுருப்பான் இல்லையா வைரங்கள்லாம், அதெல்லாம் இல்லாம ஆயசாபரணா இரும்புனால ஆன ஆபரணங்களா எடுத்து சம்துஷ்டுவா மந்திரின சர்வே. அவனை பார்த்த உடனே கெஜ்ஜி அங்கதான் எழுதுறார், சண்டாள ரூபிணம். சண்டாளம்னு சொல்லுற சண்டாள ரூபிணம், சண்டாள ரூபத்தை தரிச்சுட்டு இருக்கக்கூடிய இவனை. தியஜ்ய, தியஜ்யனா தெக்வான்னு அர்த்தம், ஆர்ஷ பிரயோகம் தியஜ்ய. தெக்வா சண்டாள ரூபிணம் பிராத்ரவன், பிராத்ரவனா ஓடி போயிட்டாங்க. சகிதா ராம பௌராயேசிய அனுகாமினஹா. இவன் வசிஷ்டரை பார்க்க வந்திருக்கான், வசிஷ்டரோட புத்திரால பார்க்க வந்திருக்கான். ராஜா தனியா வரமாட்டான். வரும்போது என்ன பண்ணுவான், மந்திரிகளோட கூட வரப்போறான். அதோட கூட வேற சில இந்த இவங்கெல்லாம் இருக்காங்க பாருங்க, மந்திரிகள், இந்த முக்கியமான ஜனங்கள், இவ எல்லாரோடையும் தொடர்ந்தான். ராஜா வரும்போது எந்த இடத்துக்கு வந்தாலும் யாராவது சில குடிப்படைகளோட தான் வரப்போறான். அவ எல்லாரும் இவனுடைய சூழ்நிலையை பார்த்த உடனே என்ன பண்ணாங்க, விட்டா பொருள்னு இவனை விட்டுட்டு போயிட்டாங்க. ஏன்னா இவனை கொண்டு போய் ராஜ்யத்துல பட்டாபிஷேகத்துல சிம்மாசனத்துல உட்கார வைக்க முடியாது. அதனால அவனை விட்டுட்டு என்ன பண்ணாங்க, அனுகாமினஹா பிராத்ரவன் எல்லாரும் ஓடி போயிட்டாங்களாம் அந்த இடத்த விட்டு. ஏகோஹி ராஜா காக்குஸ்த ஜகாமு பரமாத்மவான். காக்குஸ்த ராமரை பார்த்து, ஏகோகி ராஜா காக்குஸ்த, ஏக ஏவன்னு அர்த்தம். ஏகோகி ராஜான்னா ஏக ஏவ. ராஜா திருசங்குஹு ஏக ஏவ தனியா இருந்துட்டே பரமாத்மவான். பரமாத்மவான்னாக்கா ரொம்ப தைரியன்னு அர்த்தம். அதாவது இந்த அளவுக்கு சபிக்கப்பட்டாலும், இந்த அளவுக்கு தன் சண்டாள ரூபம் கிடைச்சாலும் அதெல்லாம் பத்தி கவலைப்படாம பரமாத்மவான் ரொம்ப தைரியத்தோட. ஆனா எப்படி இருக்கான், தஹ்யமானஹா திவாராத்திரம், திவாராத்திரம் தஹ்யமானஹா. தான் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு வந்துட்டுமேனு துக்கம் இருக்கே அவனை தகிக்கிறது. அந்த துக்கத்தினால தகிக்கப்படுபவனாக விஸ்வாமித்திரம் தபோவனம் ஜகாம. விஸ்வாமித்திரர், ஏன்னா வசிஷ்டருக்கு நேர் எதிரியா இருக்கிறார் விஸ்வாமித்திரர். வசிஷ்டர் முடியாதுன்ற ஒரு காரியத்தை விஸ்வாமித்திரத்தை போனா அது நடக்கும் அப்படின்ட்டு என்ன பண்ணான், விஸ்வாமித்திரட்ட போறான். விஸ்வாமித்திரஸ்து தம் திருஷ்டுவா ராஜானம் விபலீகிருதம். விஸ்வாமித்திரர் என்ன பண்ணார், தம் திருஷ்டுவா ராஜானம் விபலீகிருதம். விபலீகிருதம்னா வசிஷ்டராலே பலன் இல்லாதவனாக செய்யப்பட்ட, அதாவது முன்னாடி என்ன கர்மாக்கள் பண்ணியிருந்தானோ அந்த கர்மாக்களுடைய பலனை கூட இப்ப இவன் அனுபவிக்க முடியாதபடி ஆயிடுது. எவ்வளவோ யாகங்கள் பண்ணிருக்கான், அவனே சொல்ல போறான், கிருஷ்ணனுமே சொல்ல போறான் பின்னாடி, எவ்வளவோ யாகங்கள் பண்ணிருக்கான். இப்ப இவனுக்கு இந்த சாபம் போற வரைக்கும் அந்த கர்மாக்களுடைய பலனையும் அனுபவிக்க முடியாம போயிடுது. இந்த சாபத்தின் காரணமாக இப்ப ராஜாவாகவும் அவனால இருக்க முடியாம ஆயிடுது. சோ அவனுக்கு இகலோகமும் இல்ல பரலோகமும் இல்ல, ரெண்டுமே இல்லைன்னு ஆயிடுது இப்ப. சோ விபலீகிருதம், தன்னுடைய கர்மாக்கள் அத்தனையும் பயனற்றதாக போகும்படி செய்யப்பட்ட. சோ வசிஷ்டராலே அவ்வளவு கர்மாவனுடைய பலனும் இல்லாமல் செய்யப்பட்ட அந்த இவருக்கான அவனை பார்த்து சண்டாள ரூபிணம் ராம முனிகாருண்யம் ஆகதா. இப்படிப்பட்ட ஒரு பெரிய ராஜா இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு வந்துட்டான்னு பார்த்த உடனே அது இவருக்கு என்ன எடுத்து, விஸ்வாமித்திரருக்கு காருண்யம், அவருக்கு ரொம்ப அவன் மேல ஒரு தய பிறந்தது. காருண்யம் ஆகதா, ரொம்ப ஒரு கருணை பிறந்தவராய். காருண்யாத் மகா தேஜாக வாக்கியம் பரம தார்மிகா. தன்னுடைய காருண்யத்தினால பரம தார்மிகா, இங்கெல்லாம் இப்ப நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு கேள்வி கேட்டேன். இவன் இப்ப சந்திராளன் ஆயிட்டான்னாக்க இவருக்கு விஸ்வாமித்திரர் யாகம் பண்ணி வைக்க முடியுமா, முதல்ல விஸ்வாமித்திரர் யாகம் பண்ணி வைக்க முடியுமானே ஒரு கேள்வி. ஏன்னா விஸ்வாமித்திரர் க்ஷத்ரியர், யாகம் பண்ணலாமே ஒழிய பண்ணி வைக்க முடியாது. பண்ணி வைக்கிறது பிராமணனுக்கு தான் அதிகாரம். சோ அவருக்கு யஜனம் யாஜனம் தானம் பிரதிகிரகம் அத்தியனம் அத்தியாபனம்னு ஷட்கர்மானின்னு சொல்லுவோம். இதுல யஜனம்னு சொன்னா யாகம் பண்றது, யாஜனம்னா யாகம் பண்ணி வைக்கிறது, தானம்னா தானம் பண்றது, பிரதிகிரகம்னா தானம் வாங்குறது, அத்தியனம்னா வேதாத்தியனம் பண்றது, அத்தியாபனம்னா வேதாத்தியனம் பண்ணி வைக்கிறது. இதுல யாஜனம் அதாவது யாகம் பண்ணி வைக்கிறது, பிரதிகிரகம் தானம் வாங்குறது, அத்தியாபனம் வேதாத்தியனம் பண்ணி வைக்கிறது, மூணுத்திலையும் பிராமணனுக்கு தான் அதிகாரம் அப்படின்னு. பாக்கி மூணுத்திலையும் திரைவர்ணிகாலுக்கும் அப்படின்னார். இப்ப விஸ்வாமித்திரன் நான் யாகம் பண்ணி வைக்கிறேன்னா அவர் எப்படி யாகம் பண்ணி வைப்பார், அது முதல் கேள்வி. ரெண்டாவது கேள்வி, இவனுக்கு எப்படி பண்ணி வைப்பார். சோ இந்த ரெண்டு கேள்வியிலையும் ஏதோ தர்ம சூக்ஷ்மம் இருக்கு அப்படிங்கறதுனாலதான் என்ன பண்ணார், இந்த ரெண்டு கேள்வியும் சாதாரணமா எல்லா இடத்துலயும் பார்க்க கூடாது அப்படிங்கிறதுக்காக பரம தார்மிகா, விஸ்வாமித்திரர் பண்ற காரியம் ஏதாவது நிச்சயம் நல்லதுக்கா இருக்கும் அப்படிங்கறதுனாலதான் பரம தார்மிகான்ற வார்த்தையை விஸ்வாமித்திரருக்கு இந்த இடத்துல போடாத, தர்மம் வழுவாமல் இருக்கிறவர்னு அர்த்தம் பரம தார்மிகா அப்படின்ட்டு. அதனாலதான் இதுல தந்திரவார்த்திகத்துல கூட
இதுலயே மீமாம்சையில தெளிவா பண்றதெல்லாம் ஆச்சாரமா அப்படின்னு ஒரு கேள்வி. திருஷ்டோ தர்மம் வியதிக்கிரமஹா அப்படின்னு ஒரு சூத்திரம். அதாவது பெரியவாளுடைய ஆச்சாரங்கள்லயே தர்மத்துக்கு ஒட்டாம இருக்கக்கூடிய பல விஷயங்கள்லாம் தெரியறது. தர்மத்துக்கு ஒட்டாத பல விஷயங்கள் இருக்கிற மாதிரி இருக்கே, அவளுடைய ஆச்சாரத்தை நம்ம எப்படி ப்ரூஃபா எடுத்துக்கிறது? அதாவது ப்ரூஃப்னு சொன்னோம்னாக்கா அது தர்மத்துக்கு எது எது நம்மளுக்கு பிரமாணம் அப்படின்னு சொன்னா முதல்ல வேதம், அதுக்கடுத்து ஸ்மிருதி, அப்புறம் வேதம் ஸ்மிருதி ரெண்டும் தெரிஞ்சவாளுடைய ஆச்சாரம். இது மூணும் வேதத்துல அதாவது தர்மத்துல பிரமாணம் அப்படின்னு சொன்னார். இது மூணும் தர்மத்துல பிரமாணம்னு சொன்னோம்னா ஆச்சாரத்துல ப்ராப்ளம் இருக்கு. அதாவது பெரியவாளுடைய ஆச்சாரத்திலேயே தர்மம் விதிக்கிறங்கள், அதாவது எது வேதத்துல பிரமாணம்னு சொல்லப்பட்டிருக்கோ அது மீறி நடந்துன்ற விஷயங்கள்லாம் இருக்கே, அவளை எப்படி பிரமாணமா எடுத்துக்கிறது அப்படின்னு ஒரு கேள்வி வருது. அந்த கேள்விக்கு டீட்டெயிலா டிஸ்கஸ் பண்ணி ஒவ்வொரு லிஸ்டா எங்கெங்கெல்லாம் புராண இதிகாசங்கள்ல பெரியவா வேதத்தை வயலேட் பண்ணி நடந்திருக்காளோ அது எல்லாத்தையும் ஒன்னொன்னா சொல்லி அதுக்கு எங்கெங்கெல்லாம் எப்படி சமாதானம் சொல்லலாம், எப்படி சமாதானம் எடுத்துக்கிறது அப்படின்னு எல்லாத்தையும் டீட்டெயிலா சொல்லிட்டு வந்திருக்காரு. அதனாலதான் இந்த இடத்துல என்ன பண்ற, தர்மம் வியதிக்கிரமஹா, தர்மம் வியதிக்கிரம் பரம தார்மிகா, பரம தார்மிகரா இருக்கக்கூடிய விஸ்வாமித்திரர் அவர் என்ன சொன்னார், இதம் ஜகாத பத்ரம், இந்த வாக்கியத்தை திருஷங்குவை பார்த்து சொல்றார். பத்ரம் தே ராஜானம் கோர தர்சனம் கிமாகமன காரியம் தே ராஜபுத்திர மகாபல அயோத்தியாதிபதே வீர சாபா சண்டாளதாம் கதா. திருஷங்கு அயோத்திக்கு அதிபதினு தெரியும். சோ அதனால என்ன பண்ணார், கிம் ஆகமன காரியம் தே, அதாவது கிம் சாபா சண்டாளதாம் கதா, எதனால உனக்கு இப்படி சாபம் கிடைச்சது? இங்கேயும் ரெண்டு வியாக்கியானம் பண்ணார். ரெண்டு பேர், அதாவது வியாக்கியானம் 4-5 வியாக்கியானங்கள் இருக்கு. ஒருத்தர் என்ன பண்ணார்னாக்க, இவன் வரத்துக்கு முன்னாடியே விஸ்வாமித்திரருக்கு இவன் சண்டாள ஆனதனுடைய சாப விருத்தாந்தம் தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீ வந்த காரியம் என்ன, சாபாத் சண்டாள தாம்கதா, சாபத்தினால உனக்கு இப்படி சண்டாள ரூபம் கிடைச்சிருக்க, நீங்க எதுக்காக வந்திருக்க அப்படின்னு கேட்கிற மாதிரி ஒருத்தர் வியாக்கியானம் பண்ணார். இன்னொருத்தர் என்ன பண்ணாருனாக்க, உனக்கு எதனால என்ன சாபம் கிடைச்சது, ஏன் இப்படி திடீர்னு சண்டாளனான, வந்த காரியம் என்ன அப்படின்னு கிம் என்ன பண்ணார், சண்டாள ரூபம் கிடைச்சதுக்கான காரணம் என்ன அப்படிங்கறதுல பயன்படுத்திட்டார். என்ன சண்டாள ரூபம் கிடைச்சிருக்குன்னா அவன் வந்த காரியம் தானா தெரியும்னு ஆயிடும் இல்லையா, கேட்கணும்னு அவசியம் இல்லையே. அதனால அவர் என்ன பண்ணார், எப்படி உனக்கு இந்த ரூபம் கிடைச்சது அப்படின்னு அவங்ககிட்டயே கேட்கிற மாதிரி. சோ ஆகமன காரியம் கிம் சாபாத் சண்டாள தாம்கதா. அப்ப என்ன ஆகும், ஒரு கிம் தான் இருக்கு. அந்த மாதிரி வியாக்கியானம் பண்றதா இருந்தா ஒரு கிம் தான் இருக்குன்னா அது 2 வாட்டி ரிப்பீட் பண்ணிக்கணும், அவ்வளவுதான். கிம் ஆகமன காரியம் தே, நீ வந்த காரியம் என்ன, ராஜபுத்திர மகாபல அயோத்தியாதிபதே வீர எல்லாம் சொல்றார். ராஜபுத்திர அரசனே, மகாபல ரொம்ப பலம் பொருந்தினவனே, இந்த மாதிரி நிலைக்கு உனக்கு கொண்டு வந்து விட்டது யாருன்னு அர்த்தம். அயோத்தியாதிபதி, அயோத்திக்கு அதிபதியே, வீர கிம் சாபா சண்டாள தாம்கதா, நீ சாபத்தினால உனக்கு இந்த சண்டாள ரூபம் வந்துருக்கா அப்படின்ட்டு. அத தத் வாக்கியம் ஆகர்ணிய ராஜா சண்டாள தாம்கதா, ராஜா சண்டாள ரூபத்தை அடைஞ்ச ராஜா இருக்கானே, அப்ரவீத் பிராஞ்சலிர் வாக்கியம் வாக்கியோ வாக்கிய கோவிதம். அவன் என்ன பண்ணான், என்ன பேசணும் எப்படி பேசணும்னு தெரிஞ்சவன், அவன் வாக்கிய கோவிதம் விஸ்வாமித்திரரை பார்த்து சொல்றான். பிரத்யாக்கியாதோஸ்மி குருனா குருபுத்திரை ததைவச்ச, நான் குருனா என்னுடைய குருவான வசிஷ்டராலையும், அந்த இடத்துல வசிஷ்டன்னு சொல்லல, குருனா யாரோ ஒருத்தர் என்ன பார்த்து ரெஃப்யூஸ் பண்ணிட்டாருன்னு சொல்லல, என்னுடைய குரு, அதாவது நான் அவத்தை அபச்சாரப்பட்டிருக்கேன் அப்படின்னு ஆயிடும் இல்லையா. குருனா என்னுடைய குருவான வசிஷ்டராலையும், குருபுத்திரைக்கு அவருடைய புத்திரர்களாலையும், பிரத்யாக்கியாதோஸ்மி நான் மறுக்கப்பட்டிருக்கிறேன், அதாவது என்னுடைய ஆவல் நிறைவேறாமல் தடுக்கப்பட்டிருக்கிறேன். அனவாப்பியைவ தம் காமம், அனவாப்பியைவ நான் என்ன ஆசைப்பட்டேனோ என்ன பலனை எதிர்பார்த்தேனோ அந்த பலனை அனவாப்பியைவ அடையாமலேயே, மயா பிராப்தா விபர்யா அந்த ஆசை நிறைவேறாததோடு மட்டும் இல்லாமல் அதற்கு எதிர்மாறான பலனையும் அடைந்திருக்கிறேன். இந்த திருச்செங்கோடு விருத்தாந்தத்தினுடைய முக்கியமான விஷயம் என்னன்னாக்க, நம்ம எல்லாருக்கும் வரக்கூடிய சந்தேகம் தான் திருச்செங்கும் வந்திருக்கு. அதாவது நம்மள யாக யஜ்யங்கள்லாம் பண்றோம்னா அந்த யாக யஜ்யங்களுக்கு பலனே கிடைக்கலையே, அந்த யாக யஜ்யத்தினுடைய பலனை இந்த சரீரத்துல இந்த சரீரம் இருக்கும் போதே எனக்கு அடையணும் அப்படிங்கறத சந்தேகம். மேல அவன் அது சொல்லும் போது தெரியும். அதான் அனவாப்பியைவ தம் காமம், அந்த காமத்தை அடையாமலேயே, நான் எந்த ஆசைக்காக யாகம் பண்றேனோ அதை அடையாமலேயே, விபர்யா பிராப்தா எதிர்மறையான பலனை கூட அடைஞ்சிருக்கேன். என்ன பலன் அது, சசரீரோ திவம் யாயாம் இதிமே சௌமிய தர்சன, திவம் யாயாம் இதிமே காமம், அதாவது சசரீரா இந்த சரீரத்தோடைய சொர்க்கத்துக்கு போவேன், இதி மே ஏ சௌமிய தர்சன, அதாவது விஸ்வாமித்திரரே, அதாவது என்ன காருண்யத்தோட நீங்க பாக்குறீங்க இல்லையா, அதனால சௌமிய தர்சன அட்ரஸ் பண்ற, குளிர்ந்த பார்வையை உடையவரே, மயாச்ச இஷ்டம் கிருத்துசதம், 100 யாகம் பண்ணா இந்திர பதவி கிடைக்கும், நானும் 100 யாகம் பண்ணிட்டேன், மயாச்ச இஷ்டம் கிருத்துசதம் தச்சன அவாப்பியதே பலம், இருந்தாலும் அந்த 100 யாகத்துக்கான பலனா நான் அடையல. அனிருத்தம்னா உக்தபூர்வம், யாகம் பண்ணும்போது அதாவது ஒரு முக்கியமான கர்மா எல்லாம் பண்ணும்போது பொய் சொல்லப்படாதுன்னு சாஸ்திரம். நான் நிறுத்தம் வதே, அந்த இடத்துல
டிஸ்கஸ் பண்றா. நான்கிருத்தம் வதேத்தன் இருக்கு. நான்கிருத்தம் வதேத்தனா சாதாரணமாவே மனுஷன் போய் சொல்லப்படாதோ இல்லையோ, நான்கிருத்தம் வதேத்தன்னு சொல்லியிருக்கு அப்படின்னா சாதாரணமா போய் சொல்லப்படாதுங்கிறது முக்கியமான விஷயம். சங்கல்பம் பண்ணின்றதுல இருந்து காயேன வாச்சா முடிகிற வரைக்கும் தப்பி தவறி கூட போய் சொல்லிடப்படாது. ஒரு யாக யஜ்ஞங்கள் பண்றவன், ஒரு பூஜை பண்றவன் தப்பி தவறி போய் சொல்லிட்டா கூட என்ன ஆயிடும், அந்த பூஜையினுடைய பலன் இல்லாம போயிடும். அதனால அவன் போய் சொல்லப்படாது. நான்கிருதம் வதேன்னா பூஜா காலத்துல தீட்சை எடுத்துட்டதுல இருந்து தீட்சா விசர்ஜன பரியந்தம் போய் சொல்லவே கூடாது. அதெல்லாம் வந்து என்ன பண்ணிருக்காரு, திருப்பியும் அந்த இடத்துல போட்டிருக்கிறதுங்கிறது ஒரு மனுஷன் சாமான்யமா நடந்துக்க வேண்டிய விஷயங்கள். விசேஷத்தா அந்த காலத்துல குறிப்பா பர்டிகுலரா அந்த மாதிரி நடந்துக்கணும். நான் அன்றுத்தம், நான் வந்து யாக யஜ்ஞங்கள் பண்ணும்போது போய் சொல்லல. நான் அன்றுத்தம் நான் உக்தபூர்வம், என்னாலே போய் சொல்லப்படவில்லை. அதனால என்ன எடுத்து யாக யஜ்ஞத்தினுடைய பலன் கிடைக்காம போயிடுங்கிறது இல்ல. நான் யாக யஜ்ஞம் பண்ணும்போது எந்த விதமான ஒரு தர்மசாஸ்திர நியமங்களோட பண்ணணும்னு சொல்லியிருக்கோம், அந்த நியமங்களோட பண்ணிருக்கேன். நச்ச வக்ஷியே கதாச்சன, இனிமேலும் நான் சொல்ல போறது இல்ல. இது வரைக்கும் நான் போய் சொன்னதும் இல்ல, இனிமேலும் சொல்ல போறதும் இல்ல. திருச்சிரேஸ்வபி கதா சௌமிய சத்ர தர்மேன தேசபே ஐ ஸ்வேர் அப்படிங்கிறான். நான் இது பண்றேன், ப்ராமிஸ் பண்றேன். திருச்சிரேஸ்வபி, எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் நான் போய் சொல்ல மாட்டேன், போய் சொல்ல போறது இல்ல. நான் உங்களுக்கு அஷ்யூர் பண்றேன் விஸ்வாமித்திரரை பார்த்து. அதான் நான் சொல்ல போறதெல்லாம் உண்மைதான அர்த்தம். யக்ஞைஹி பகுவிதை ரிஷ்டம், பகுவிதைஹி யக்ஞைஹி, பலவிதமான யாகங்களை பண்ணிருக்கேன். பிரஜாஸ்ட தர்மேன பாலிதா, என்னுடைய மக்களும் தர்மத்தினால என்னால காப்பாற்றப்பட்டிருக்கிறார்கள். அதனால கஷத்திரியர்களுக்குரியதான ஜனங்களை காப்பாற்றணுங்கிறதையும் பண்ணிருக்கேன், அதோட யாகங்களையும் பண்ணிருக்கேன். குரவச்ச மகாத்மானா சீலவிருத்தேன தோஷிதாக, சீலவிருத்தேன என்னுடைய நன்னடத்தையினாலே குரவச்ச மகாத்மானஹா தோஷிதாக, பெரியவா எல்லாரையும் சந்தோஷப்படுத்திருக்கேன். எல்லாருமே எனக்கு நல்ல கான்டாக்ட் கிரியேட் கொடுத்திருக்கான்னு அர்த்தம். தர்மே பிரயத்தமானஸ்ய யஜ்ஞம் ச ஆகர்த்தும் இச்சதா பரிதோஷம் ந கச்சந்தி குரவோ முனிபுங்கவ. தர்மே பிரயத்தமானஸ்ய, நான் இப்ப எப்படி எடுத்துட்டு இருக்கேன், தர்மே பிரயத்தமானஸ்ய, தர்மத்தை நான் பண்ணிட்டு இருக்கேன். அதாவது தர்மாய பிரயத்தமான, தர்மத்துக்கு நான் பண்ணிட்டு இருக்கேன். யஜ்ஞம் ச ஆகர்த்தும் இச்சதா, இப்ப நான் வந்து என்ன ஆகும், யாகத்தையும் சரீரத்தோட சொர்க்கம் போகணுன்றதுக்காக யாகமும் பண்ணிட்டு இருக்கேன். ஆனா பரிதோஷம் ந கச்சந்தி குரவஹா, என்னமோ தெரியல, என்னுடைய யாகத்திலையும் என்னுடைய இதுலயும் குரவஹா ந பரிதோஷம் கச்சந்தி, அவளுக்கு இதுல ஒரு சந்தோஷம் ஏற்படலாம். சோ வசிஷ்டரால என்ன பண்ண முடியல, சரீரத்தோட சொர்க்கத்துக்கு அனுப்பிச்சு வைக்க முடியல. அவருக்கு ஏன் சந்தோஷம் ஏற்படலன்னு தெரியல. தெய்வமேவ பரம் மன்னிய, இங்கதான் தெய்வமேவ விதி பௌருஷம் தத்து நிரர்த்தகம். நான் பண்ற யாகங்கள், நான் பண்ணின கர்மாக்கள்லாம் ஒன்னும் பலன் வருதா எனக்கு தெரியல. சோ நான் பண்ணின கர்மாவுக்கு பலன் கிடைக்காதனால எனக்கு என்ன தோன்றது, தெய்வமேவ பரம் மன்னிய, விதிதான் எல்லாத்திலயும், அதாவது பாக்கியம் அப்பாவாளுக்கு லக்கு எப்படி இருக்கோ லக்கு தான் பலனை கொடுக்குமே ஒழிய யாகம் பலனை கொடுக்கும்னு எனக்கு தோணல அப்படின்னா. தெய்வேன ஆக்கிரமியதே சர்வம், உலகத்தில் இருக்கிற எல்லா விஷயங்களும் விதியினால ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கு. விதி எப்படி இருக்கோ அது பிரகாரம் தான் நடக்கிறது. தெய்வம் ஹி பரமாகதிஹி தஸ்யமே பரமார்த்தஸ்ய பிரசாதம் அபிகாங்ஷதா. சோ பரமார்த்தஸ்ய, அதாவது சரீரத்தோட சொர்க்கத்துக்கு போகணும்னு ஒரு யாகம் பண்ணி விரும்புற நான், இவ்வளவு யாகத்துக்கும் பலனை நான் பிரத்யட்சமா பார்க்கணும்னு எதிர்பார்க்கிறேன் நான், ஆனா அது எனக்கு கிடைக்கும் போல தோணல. சோ பரமார்த்தசிய, மனசுல என்ன பண்ணிட்டு இருக்கேன், ரொம்ப ஒரு கஷ்டப்பட்டு இருக்கேன், அஃப்ளிக்ட். பரமார்த்தசிய பிரசாதம் அபிகாங்ஷதா கர்த்தும் அருகசி பத்ரந்தே தெய்வோபகத கர்மணஹா. சோ தெய்வத்தினால விதியினால உபகத கர்மணஹா, என்னுடைய கர்மாக்களுக்கு பலன் இல்லாம போயிருக்கு. சோ கர்த்தும் அருகசி, இதுக்கு நீ ஏதாவது பண்ண முடியும்னா பண்ணு. நான்யாம் கதிம் கமிஷ்யாமி நான்ய சரணமஸ்திமே. இப்ப நீ எனக்கு ப்ராமிஸ் பண்ணாக்க நான்யாம் கதிம், நான் வேற ஒருத்தர போய் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு கேட்க மாட்டேன். நான்யாம் கதிம் கமிஷ்யாமி, வேற ஒருத்தர நான் சரணடைய மாட்டேன். நான்ய சரணமஸ்தி, வேற ஒருத்தர் எனக்கு புகழ் கொடுக்கிறவாளும் வேற யாரும் கிடையாது. தெய்வம் புருஷகாரேன நிவர்த்தித்தும் அர்ஹசி, புருஷகாரேன மனித பிரயத்தனத்தினாலே தெய்வம் விதியை நிவர்த்தித்தும் அர்ஹசி, மாற்றுவதற்கு நீ தகுதி உடையவனா ஆவாய். அதே விஸ்வாமித்ரா, முடிஞ்சதுன்னா நீ என்ன பண்ணணும், உன்னுடைய எஃபர்ட்னால தெய்வத்தை மாத்த முடியும்னா, அதாவது சரீரத்தோட என்ன சொர்க்கத்துக்கு அனுபவிக்க முடியும்னா, அதாவது யாக யஜ்ஞ பலனை இங்கேயே நான் பிரத்யட்சமா என்னால அனுபவிக்கிறத பார்க்க முடியும்னா அப்படின்னு கேட்கிறோம். சாதாரணமா நம்ம எல்லாருக்கும் வரக்கூடிய சந்தேகங்கள் தான். பண்ணா பலன் உண்டா இல்லையா, என்னைக்கோ எங்கேயோ நம்ம சொர்க்கத்துக்கு போறோம்னா நம்ம பண்ற யாகத்தினால சொர்க்கத்துக்கு போனோம்னு நடத்துமா, இல்ல தற்செயலா நடந்ததுன்னு நடத்துமா, எப்படி நடந்ததுன்னு நடத்தோம்னு சில சமயம் நம்ம மைண்ட் வீக்கா இருந்தா என்ன ஆயிடும், இந்த மாதிரி சந்தேகங்கள் வரலாம். பட் வசிஷ்டர்லாம் என்ன பண்றாரு, இந்த மாதிரி சந்தேகம் வரதுக்கு இடமே கிடையாது. வேதம் எப்ப வந்து யாகத்துக்கான பலன் சொர்க்கம் உண்டு இருக்கோ அப்ப நம்பணும். வேதம்ங்கிறது நம்புறதுனாலதான் வருது. பரபிரம்மத்தை அடையணும்னா கூட சாதன சதுஷ்டிய சம்பத்தின்னு சொல்றோம். சாதன சதுஷ்டிய சம்பத்தில மூணாவது சமதமாதி சாதன சக்தம்.
சமதமாதி சப்தத்துல கடைசியில இருக்கிறது என்ன? ஸ்ரத்தா அஞ்சாவதா இருக்கிறது. ஸ்ரத்தாங்கிறது ஆஸ்திக்ய புத்தி. கட்டோபனிஷத்துலயே ஆரம்பிக்கும் போது அந்த ப்ராப்ளம் என்ன? அந்த உசன்கவை வாசஸ்ரவ தியாகம் பண்ண ஆரம்பிச்சார். பீதோதகா ஜப்திரணா நிர்தோகா திக்தோகா நிரந்திரியாகான்னு ஏதோ கண்ட மாடுகளை கொடுக்க ஆரம்பிச்சார். கொடுக்கும்போது என்ன ஆயிடுது? சரியான நல்ல மாடுகளை கொடுக்கணுங்கிற ஒரு நம்பிக்கை இல்லாததுனாலதானே அவர் அந்த மாதிரி மாடுகளை கொடுக்க ஆரம்பிக்கிறார். அப்ப அவருடைய பிள்ளைக்கு என்ன ஆயிடுது? தகும ஸ்ரத்தா ஆவிவேச. சாஸ்திரத்துல இருக்கிற ஒரு கர்மாவை பண்ணி அந்த சாஸ்திரத்துல இருக்கிற பலன் அடையிறதா இருந்தால் சாஸ்திரம் அந்த கர்மாவை எப்படி பண்ணுன்னு சொல்லியிருக்கோ அப்படித்தானே நம்ம பண்ணணும். சாஸ்திரம் சொன்ன முறையில பண்ணாம வேற முறையில பண்ணா அந்த பலன் கிடைக்குமோ? அதனால என்ன பண்ணா? தத்த கஸ்மை மாம் தாசி சீதின்னு அப்பாட்ட போய் அவன் கேட்கறான். இதுல இருந்து என்ன தெரியறது? ஆஸ்திக புத்தி, அதாவது வேதம் உண்டு, வேதத்துல சொல்லப்பட்ட விஷயங்கள் இருக்கு அப்படின்னு பூர்ணமா நம்பணும். வேதத்துல இருக்கிற நம்புறதா இருந்தா என்ன ஆகும்? சொர்க்கம்னாலே திவ்ய தேகத்துல அனுபவிக்கப்படுறது சொர்க்கம். அப்ப சொர்க்கம்னு உண்டு, யாகம்னு உண்டு, யாகத்திலேருந்து வரக்கூடிய அபூர்வங்கள் சொர்க்கத்தை நம்மளுக்கு கிடைச்சி வைக்கும் அப்படின்னு அது நம்பினாதான் பிரயோஜனம் உண்டே ஒழிய அதை வேற விதத்துல நான் டெஸ்ட் பண்ணி அது இருக்கா இல்லையான்னு டெஸ்ட் பண்ணி பார்ப்பேன் அப்படின்னாக்க அப்புறம் அதுக்கு அர்த்தம் இல்லாம போயிடுறது, நம்புறதுலே இல்லாம போயிடுறது இல்லையா? எப்ப நம்பலையோ நம்ம அப்புறம் வேதத்துல சொன்ன கர்மாக்களை பண்றதுல என்ன லாபம் இருக்கு அப்படின்னு அவன் போய் கேட்கிறான். இந்த இடத்துல விஸ்வாமித்திரருக்கும் ஒரு கஷ்டம் ஏற்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை. அதாவது தன்னுடைய யாக பலன்லாம் என்ன பண்ணணும்? அவருக்கு பொறுமை ஜாஸ்தி டெவலப் ஆகணும், இன்னும் தபஸ் நிறைய டெவலப் ஆகணும். அதனால விஸ்வாமித்திரருடைய சூழ்நிலை என்ன? இந்த ராஜாவுக்கு ஹெல்ப் பண்றதன் மூலமா இன்னும் கொஞ்சம் கஷ்டத்தை. ஏற்கனவே அவர் என்ன பண்ணார்? இவனை சபிச்சதன் மூலமாக தன்னுடைய கொஞ்சம் தபஸை எழுந்துட்டார். இப்ப என்ன பண்ணணும்? அதாவது தட்சிணாம்சைக்கு போனார். அப்புறம் இப்ப இந்த இடத்துல கிருஷ்ணங்குக்கு ஹெல்ப் பண்றதன் மூலமா அவருக்கு இன்னும் கொஞ்சம் அந்த தபஸ் இருக்கு, தபஸுடைய ஒரு தீக்ஷ்ணத்தை வரணும் அப்படிங்கிற காரணத்தினால இந்த திருஷங்கு அவரை போய் பாக்குறான். அந்த சூழ்நிலையில பாக்குறார். உக்த வாக்கியம் து ராஜானம் கிருபையா குஷிகாத்மஜா அப்ரவீன் மதுரம் வாக்கியம் சாட்சாத் சண்டாளதாம் கதம். உக்த வாக்கியம் து ராஜானம். ராஜா இந்த மாதிரி வார்த்தையை சொன்ன உடனே என்ன ஆகும்? கிருபையா குஷிகாத்மஜா அப்ரவீன் மதுரம் வாக்கியம். அவனை பார்த்து என்ன பண்ணார்? சாதாரணமா ரொம்ப சாஃப்டா இனிமையா பேசுறார். சாட்சாத் அவனை நேர்ல பார்த்து பேசுறாருன்னு அர்த்தம். சாதாரண ரிஷிகள்லாம் என்ன பண்ணுவா? நேர்ல பார்க்க போறது இல்லை, நேர்ல அட்ரஸ் பண்ண போறது இல்ல. சாட்சாத். ஏன்னா இவன் சாபம் வாங்கியிருக்கான். சாபத்தினால சண்டாளனா இருக்கிறதுனால என்ன எடுத்து இவனுக்கு குரு துரோகம் அப்படிங்கிற ஒரு பாபம் வந்திருக்கு. அப்ப இவனை பார்த்து பேசுறதுக்கு தகுதியற்றவன் ஆயிட்டான். இருந்தாலும் அவனை பார்த்து டைரக்டா அட்ரஸ் பண்றாரு விஸ்வாமித்திரர். அதனால வால்மீகி என்ன பண்றார்? சாட்சாத். ஏன்னா ராவணனை பார்த்து சீதை பேசும்போது திருணம் அந்தரத்தை கிருத்துவா, ராவணனை நேர்ல பார்த்து பேசிடக்கூடாது அப்படிங்கறத என்ன பண்றா? திருணம் அந்தரத்தை கிருத்துவான்னு ஒரு புல்ல கிள்ளி போட்டு அந்த புல்ல பார்த்து பேசுறா. ராவணனை நேர்ல பார்த்து கூட பேச தயாரா இல்ல. ராவணன் கேட்ட கேள்விக்கு நேர்ல ராவணனுக்கு பதில் சொல்ல கூட தயாரா இல்ல. ஏன்னா யார் மகா பாட்டுகளா இருக்காளோ அவளை நேர்ல கூட பார்த்து பேசக்கூடாதுங்கிறதுக்காக என்ன பண்ண வேண்டிய பேச வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்ததுன்னா நடுவில் எதையா வச்சுட்டு பேசுறதுங்கிற மாதிரி. அந்த மாதிரி இல்லாம விஸ்வாமித்திரர் என்ன பண்ணார்? கிருஷ்ணன் டைரக்டா அட்ரஸ் பண்றார். அதனால சாட்சாத் சண்டாளதாம் கதம்னு எழுதுறாருன்னா சாபத்தினால அந்த இது அடைஞ்சவன், சுரூபத்தை அடைஞ்சவன். அவனை பார்த்துட்டு என்ன பண்றார்? சாட்சாத் பேசுறார். இக்ஷ்வாகு இது வரைக்கும் சொல்லிட்டு வந்தவா எல்லாரும் என்ன பண்ணா? ராஜா ராஜான்னு தான் சொல்லிட்டு வந்தார். விஸ்வாமித்திர தான் அவனை பார்த்து சொல்றாரு இக்ஷ்வாகு. இக்ஷ்வாகு வம்சத்துல வந்தவனே ஸ்வாகதம், உனக்கு நல்வரவு. இது வரைக்கும் சாபங்கள்லாம் வந்தவாளை யாரும் கூப்பிடுறது இல்ல. இவர் என்ன பண்ணார்? ஸ்வாகதம், உனக்கு நல்வரவு அப்படின்னார். ஜானாமித்வாம் சுதார்மிகம், உன்னை மிக நல்லவனாக தர்மத்தை ஆச்சரணம் பண்ணுவனாக நான் உன்னை அறிவேன். சரணம் தே பிரதாசியாமி, உனக்கு நான் புகழ் அளிக்கிறேன். சரணம்னா ரெஃப்யூஜ், புகழ். உனக்கு நான் என்ன பண்றேன்? புகழ் அளிக்கிறேன். மா பைஷீஹி திருப்புங்கவ, திருப்பபுங்கவ, அரசர்கள் சிறந்தவனே. மா பைஷி, பயப்படாத. அகம் ஆமந்திரையே சர்வான், எல்லா ரிஷிகளையும் நான் கூப்பிடுறேன். மகர்ஷியின் புண்ணிய கர்மனஹா, புண்ணிய கர்மாக்கள் மிகச்சிறந்த புண்ணிய கர்மாக்களை பண்ணிருக்கிற எல்லா மகர்ஷிகளையும் நான் இந்த இடத்துல கூப்பிடுறேன். யக்ஞ சாக்கிய கரான், நீ எந்த யாகம் பண்ணணும்னு நினைக்கிறியோ, சொர்க்கத்துக்கு சரீரத்தோட போறதுக்காக எந்த யாகம் பண்ணணும்னு நினைக்கிறியோ அந்த யாகம் பண்றதற்கு மகர்ஷியின் எல்லா மகர்ஷிகளையும், புண்ணிய கர்மாக்களான மகர்ஷிகளை யக்ஞ சாக்கியகரான், உன்னுடைய யஜ்யத்துக்கு சகாயம் பண்ணக்கூடியவர்களாக நான் என்ன பண்றேன்? ஆமந்திரையே, ஆமந்திரையே கூப்பிடுறேன். தத்தோ யக்ஷசி நிர்வதா, அதுக்கப்புறம் நீ என்ன பண்ணுவ? யாகம் சந்தோஷமா பண்ணுவ. அதான் நீயே யாகம் பண்ணலாம், நீ யாகத்துல எஜமானனா இருப்ப. உனக்காக தானே அது. குரு சாபகிருதம் ரூபம் எதிதம் தொய் வர்த்ததே, இந்த சாபம் குருவினால கொடுத்தது. குரு சாபத்தை ஒருத்தையாரால போக்க முடியாது. இந்த ரூபம் குரு சாபத்தினால வந்த ரூபம் உங்கள்கிட்ட இருக்கும். குரு சாபகிருதம் ரூபம் எதி தொய் வர்த்ததே, யாகம் வந்தாவிட்டு கூட, யாகம் முடிஞ்சாவிட்டு கூட இந்த ரூபம் இருக்குமானால் அனேன சக ரூபேன சசரீரி கமிஷ்யசி, நீ என்ன பண்ணுவ? சொர்க்கத்துக்கு இந்த சண்டாள ரூபத்தினுடைய கூட நீ சொர்க்கத்துக்கு போவ. ஹஸ்த பிராப்தம் அகம் மன்னியே, ஹஸ்த பிராப்தம் என்ன அர்த்தம்? நீ என்கிட்ட வந்துட்ட,
எனக்கு ஒண்ணு நிச்சயமா சொர்க்கத்துக்கு அனுப்பிச்சு வைக்க முடியும். ஹஸ்த பிராப்தம், உள்ளங்கை நெல்லிக்கணின்னு சொல்லிட்டேன், கிடைச்சதுன்னே வச்சுக்கோ. ஹஸ்த பிராப்தம்னா உன் கையில கிடைச்சாச்சு அப்படின்னு வச்சுக்கோ. சொர்க்கம் உன் கையில கிடைச்சாச்சு. சொர்க்கம் தவ நராதிப, சொர்க்கம் உன் கையில கிடைச்சாச்சுன்னே நினைக்கிறேன். எஸ்துவம் கௌசிகம் ஆகம்ய சரண்யம் சரணாகதா. ஏன்னா கௌசிகன்ட்டு நீ வந்து சரணடைஞ்சிட்ட இல்லையா, அதுக்கப்புறம் உனக்கு வேற யாரும் உனக்கு தடுக்க முடியாது, உனக்கு கிடைச்சாச்சுன்னே வச்சுக்கோ அப்படின்னார். ஏவ முக்துவா மகாதேஜாக புத்திரான் பரமதார்மிகான் வியாதிதேச மகாபிராக்யான் யஜ்ய சம்பார காரணாத். இப்படி அந்த ராஜாட்ட சொல்லிட்டு தன்னுடைய குழந்தைகளை கூப்பிட்டார், பிள்ளைகளை கூப்பிட்டார். புத்திரான் பரமதார்மிகான் வியாதிதேச மகாபிராக்யான், எல்லாரும் கெட்டிக்காரா, யஜ்ய சம்பார காரணாத், இந்த யாகத்துக்கு வேணுங்கிற சாமகிரி எல்லாத்தையும் நீங்க சேர்க்கணும், அதெல்லாம் சேர்த்து வைங்கோ அப்படின்னு எல்லாத்தையும் சொன்னார். சர்வான் சிஷ்யான் சமாகூய, தன்னுடைய சிஷ்யர்கள் எல்லாரையும் கூப்பிட்டார். வாக்கியமேதது உவாச்சக, இந்த வாக்கியத்தை சொன்னார். சர்வான் ரிஷீன் வாசிஷ்டான் ஆணையத்வம் மமாக்ஞயா, நவ் ஐ ஆர்டர் யூ மமா ஆக்ஞயா, என்னுடைய கட்டளையின் பேரில் சர்வான் ரிஷீன், எல்லா ரிஷிகளையும் கூட்டுங்கோ. வாசிஷ்டான், வசிஷ்டருடைய புத்திரர்களையும் கூட்டுவாங்க, அவளையும் இந்த யாகத்துக்கு கூட்டுவாங்க, அவளையும் யாகம் பண்ணி, நான் இந்த மாதிரி யாகம் பண்ண போறேன் யாகத்துக்கு வாங்கோ அப்படின்னு அவளையும் கூட்டுவாங்க அப்படின்னார். சசிஷ்யான் சுகிருதஸ்தைவ தர்பிஜஸ் சுபகுஸ்துதான் எதன்யோ வச்சனம் புரூயா மத்வாக்கிய பலச்சோதிதா. எல்லாரையும், யார் யாரு, சசிஷ்யான் அவளுடைய சிஷ்யர்களோடு கூடினவர்கள், சுகிருத செய்வ அவருடைய நண்பர்களுடன் கூடினவர்கள், தற்பிஜகா அவாவா கிட்ட யாகம் பண்ணி வைக்கக்கூடியவாள்ல யார் யார் இருக்காங்களோ, சுபகு சுதான் நிறைய அத்தியனம் பண்ணுவாங்க வாசிவாங்க, அந்த மாதிரி அவளுடைய இந்த தாங்கள் தங்கள் புத்திரமித்திர களத்துல பந்து வர்க்கங்களுடன் பத்திரிகை எழுதுற மாதிரி எல்லாரோடையும் அவ அவ்வளவு பேருடையும் கூடினவாளாக ஒவ்வொருத்தரையும் கூட்டுவாங்கோ அப்படின்னார். எதன்யோ வச்சனம் புருயாத் மத்வாக்கிய பலசோதிதா, யாராவது நான் கூப்பிட்டதுக்கு நேர்மாறா பேசினாள்னா, மதன்ய மத்வாக்கிய பலச்சோதிதா, நான் கூப்பிட்டா விட்டு கூட அந்யஹா வேற ஏதாவது புருயாத் தற்சர்வம் அகிலேனோக்தம் மம ஆக்கியேயம், அவ என்ன சொன்னாலோ சொன்னதை மம ஆக்கியேயம் அப்படியே எனக்கு ரிப்போர்ட் பண்ணணும். யார் என்ன சொன்னாலோ சொன்னதை அப்படியே ரிப்போர்ட் பண்ணுங்க. வர முடியாதுன்னு சொல்லி எதிர்த்து யாராவது பேசினால் அதை அப்படியே எனக்கு ரிப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னார். அநாதிருதம் தஸ்ய வச்சனம் சுருத்வா திசோ ஜக்முஸ் ததாக்ஞயா, எல்லாரும் என்ன பண்ணாங்க, ஒவ்வொரு திசைக்கு போனார்கள். ஆஜக்முர் அத தேசேபியா சர்வேபியோ பிரம்மவாதினா, எல்லாரும் வந்தா. தேஜ சிஷ்யா சமாகம்யா முனிம் ஜுவலித தேஜசம் பூஜிஷ்ட வச்சனம் சர்வே சர்வேஷாம் பிரம்மவாதினம். எல்லாத்தையும் போய் என்ன பண்ணார், விஸ்வாமித்திரர் என்ன சொன்னாரோ பூஜிஷ்ட வச்சனம் சர்வே, எல்லாரும் விஸ்வாமித்திரர் இந்த மாதிரி யாகத்துக்காக கூப்பிட்டுருக்காருன்ற வாக்கியத்தை சொன்னாங்க. ஸ்ருத்வா தே வச்சனம் சர்வே சமாயாந்தி த்விஜாதயா, வச்சனம் சர்வே ஸ்ருத்வா அந்த வாக்கியங்களை கேட்டு த்விஜாயதயா சமாயாந்தி, எல்லாருமே யாகத்துக்கு வர ஆரம்பிச்சிட்டா. சர்வதேசேஷு சாகச்சன் வர்ஜயித்வா மகோதயம், எல்லா தேசத்திலிருந்தும் ராஜாக்கள் வந்தா, ரித்திகள் ரிஷிகள்லாம் வந்தா. மகோதயம், மகோதயர்னு ஒருத்தர் மட்டும் அல்ல. வாசிஷ்டம், வாசிஷ்டம்னா வசிஷ்டருடைய புள்ள 100 பேர், அவளும் அல்ல. வாசிஷ்டம் யட்சதம் சர்வம் குரோத பரியாக்குலாட்சரம், அந்த மகோதயம், மகோதயர்ங்கிற வசிஷ்டருடைய சிஷ்யர், அப்புறம் வசிஷ்டருடைய பிள்ளைகள், அவ எல்லாரும் இவ கூப்பிட்ட உடனே குரோத பரியாக்குலாட்சரம் யதாக வச்சனம் சர்வம் சுணுத்துவம் முனி புங்கவ, அவள்லாம் என்ன பண்ணா, விஸ்வாமித்திரோட சிஷ்யால் கூப்பிட்ட உடனே கோபத்தோட ஏதோ சொன்னான். அவ என்ன சொன்னாலோ அதை நாங்க உங்ககிட்ட சொல்றோம் அப்படின்னு அந்த சிஷ்யால் விஸ்வாமித்திர சொல்றா. சத்ரியோ யாஜகோ எஸ்ய, சத்திரியன், விஸ்வாமித்திரர் ஒரு சத்திரியர் இல்லையா, சத்ரியோ யாஜகோ எஸ்ய, சத்திரியன் எப்படி யாகம் பண்ணி வைக்கிறவனா இருக்க முடியும். எஸ்ய சண்டாலசிய விசேஷதா, இவன் சண்டால ரூபம் கதா. ஆனா வசிஷ்டரை பொறுத்த வரைக்கும் இவனுக்கு சண்டாளனா போன்னு சாபம் கொடுத்தாச்சு. அவளை பொறுத்த வரைக்கும் இவனுடைய சண்டாளத்துவம் வாஸ்தவம், பாக்கி பேரை பொறுத்த வரைக்கும் சண்டாளத்துவம் இவனுக்கு ரூப தாரணம். சோ இவனுக்கு நீங்க பண்ணி வச்சேன்னா, யாகம் பண்ணி வச்சேன்னா, விஸ்வாமித்திரர் யாகம் பண்ணி வச்சு, அதுவும் திருசங்குவுக்கு விஸ்வாமித்திரர் யாகம் பண்ணி வச்சா, கதம் சதசி போக்தாரோ ஹபிஷஸ் தஸ்ய சுரர்ஷயா, அந்த யாகத்தினுடைய ஆவிர்வாவத்தை யார் ஸ்வீகாரம் பண்ணிப்பா. பிராமணாவா மகாத்மானஹா புக்வா சண்டாள போஜனம் கதம் சொர்க்கம் கமிஷ்யந்தி, அந்த யாகத்துல பங்கு பெறக்கூடிய இவாள்லாம் இருக்கல ரித்திகள்லாம், அவளுக்கு அந்த யாகத்தினுடைய புண்ணியம் எப்படி கிடைக்கும். ஏன்னா யாகம் பண்றதுக்கு அதிகாரம் ஒண்ணும் இல்லையா. சோ அந்த அதிகாரம் இல்லாம யாகம் பண்ணினாக்க, ஏன்னா இந்த யாகம் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக தான் எனக்கு சாபம் கிடைச்சிருக்கு. சோ அப்படி இருக்கும்போது யாகம் பண்ணினா, அந்த அதிகாரம் இல்லாம யாகம் பண்ணும்போது அந்த சாபத்தை அவ என்ன பண்ணல, இன்னும் நிரசனம் பண்ணிக்கல. அதிகாரம் இல்லாம யாகம் பண்ணும்போது அந்த யாகத்துல ரித்திகா இருக்கிறவாளுக்கு எப்படி பலன் கிடைக்கும். விஸ்வாமித்திரேன பாலிதாக, அதான் விஸ்வாமித்திரரே தங்களை அந்த அவ்வளவு பேரையும் ரித்திகளையும் காப்பாத்தின்னு வந்தா கூட சாஸ்திரத்தை மீறி உல்லங்கனம் பண்ணி அவளுக்கு பலன் எப்படி கிடைக்க முடியும் அப்படின்னார். ஏதத் வச்சன நைஷ்டூரியம் மூச்சு சம்ரக்த லோச்சனஹா, இந்த மாதிரி நிஷ்டூரமா ஒரு குரூரமா அவள்லாம் பேசினா அப்படின்னார். வாசிஷ்டா முனிசார்தூல
சர்வேசக மகோதயா, மகோதயர்னு ஒருத்தர், அவரோட கூட இவ எல்லாரும் வாசிஷ்டாக வசிஷ்டருடைய புத்திரர்கள் எல்லாம் இந்த மாதிரி ஒரு வச்சனம் சொன்னாங்க அப்படின்னு சிஷ்யெல்லாம் என்ன பண்ணா விஸ்வாமித்திரர்கிட்ட ரிப்போர்ட் பண்ணான். தேஷாம் தத் வச்சனம் சுத்வா சர்வேஷாம் முனிபுங்கவா ரோத சம்ரக்த நயனா, சர்வேஷாம் தத் வச்சனம் சுத்வா, அந்த வாக்கியத்தை கேட்ட உடனே முனிபுங்கவா, முனிவர்கள் இப்ப சிறந்த பெரிய தபஸ்வி இல்லையா, ரோத சம்ரக்த நயனா, கோபத்துல கண்ணு அப்படியே ஜவஜவன் சிறந்து போச்சு. சரோஷம் இதம் அப்ரவி, கோபத்தோட சொல்றார், எத் தூஷயந்தி அதுஷ்டம்மா, எங்கிட்ட தப்பு கண்டுபிடிக்கிறதுக்கு இவாளுக்கு என்ன ரைட் இருக்கு அப்படின்னார். இதுதான் சாஸ்திரத்துல அந்த இடம் சொல்ல மாட்டோம். மீமாம்சையில வரும்போது திருஷ்டோ தர்மம் எதிக்கிரமகான, அந்த இடத்துல மகான்களா மகா தபஸ்விகளா இருந்தா அவ பண்ற காரியம் இருக்கு இல்லையா, அவ பண்ற காரியத்துக்கு நம்மளால அதுல தோஷம் கண்டுபிடிக்க முடியாது, அதுல தோஷம் சொல்றதுக்கு இடம் இல்லை. வைசம்பாயனத்தே ஒரு கதை ஒண்ணு சொல்லுவா. வைசம்பாயனர் என்ன பண்ணாருன்னா, யாரோ ரொம்ப ஒரு பெரிய மகான் அப்படின்னு நினைச்சுன்னு என்ன பண்ணான்னாக்கா, அவர்கிட்ட ஒரு சொம்பு கல்லை கொண்டாந்து, அவன்கிட்ட இருந்தது கல்லுதான், எதுவும் இல்லை. அவன் ஏதோ இந்த சபரி கொடுத்தா பாருங்க ராமருக்கு, அந்த மாதிரி கொடுத்தான். கொடுத்தோன்னா வைசம்பாயர் என்ன பண்ணாரு, குடிச்சுட்டார். குடிச்சுட்டு மேல போயிட்டே இருக்கார். போயிட்டு இருக்கும்போது என்ன எடுத்துன்னா, இந்த மாதிரி நான் சுறாம் பிபேத் வேதத்துல சுறாவெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன், இந்த மாதிரி இவர் பண்ணாரு, எப்படி பண்ணலாம், இந்த மாதிரி எல்லாம் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை பார்த்து சொல்ல, தாம் பண்ணலாமா, பரோபதேசே பாண்டித்யம் உபதேசங்கிறது பொத்தையா இருக்க மட்டும்தானே, தனக்கு அனுஷ்டானம் கிடையாதுலாம் சிஷியர்கள்லாம் பின்னாடி கசமிசம் பேசின்னு வர. ஆனா வாத்தியார்ட்டு டிசி வாங்கி போனோம் இல்லையா, அவர் கொடுத்தாதானே போக முடியும். அவர் ஒன்னும் அனுப்பல, அவரும் ஒன்னும் சொல்லல, போயிட்டே இருக்கார். போயிட்டு இருக்கும்போது பக்கத்துல ஒரு இரும்பு ஒலை ஒண்ணு இருக்கு. அந்த இரும்பு ஒலையில என்ன பண்ணிருக்குன்னு சொன்னோம்னாக்க, அந்த இது இருக்கு பாருங்க, இரும்பு உருக்கி ஊத்தின்னு இருக்கான். பக்கத்துல நிக்க முடியல அவளால. அவள்லாம் காலுக்கு பேடு கட்டிட்டு தூரத்துல நின்று பெரிய பெரிய கரண்டி இருக்கும். இரும்பு எடுத்து ஊத்தும் போது சாதாரண சின்ன கரண்டியா இருக்கும், ஏன்னா தக தகன்னு தகிச்சுட்டு இருக்கும் இல்லையா, அந்த பெரிய கரண்டி இருக்கும். அந்த கரண்டியால் தான் அதான் கை கட்டாத ஒரு 5-6 அடி தூரம் இருக்கும். 5-6 அடி தூரத்துக்கு முன்னாடி இங்க அனல் அடிக்கிறது நிக்க முடியாம அவன் நின்றுட்டு இருக்கா. மத்தியானம் சாப்பிடுற வேலை. இவர் என்ன பண்ணார், கையை நீட்டினார், கொஞ்சம் ஊத்துவான். ஐயோ இரும்புக்கு எங்களாலே கிட்ட போக முடியல அப்படின்னா, அதனால என்னப்பா அப்படின்னா, ஒரு கரண்டி எடுத்து ஊத்து அப்படின்னா, அந்த கரண்டி இரும்பு ஒலைய அந்த உரிக்கிற இரும்பு இருக்கு பாருங்க, அதை கையில வாங்கி அவர் என்ன பண்ணார், அதை ஆகாரம் பண்ணிட்டு போயிட்டே இருக்கார். ஸோ அதனால என்ன எடுத்து, இந்த மாதிரி உரிக்கிற இரும்பை கையில வாங்கி அதை சாப்பிட்டு ஆகாரம் பண்ணி ஜெயிக்கக்கூடியவரா இருந்தா அவரை பார்த்து இதை சாப்பிட முடியும். இத்திரைக்குன்னே பசி வச்சிருந்தான் கோவிதி கோ நிஷேதா அப்படின்னு பாருங்க. இந்த மாதிரி இதை சாப்பிடக்கூடியவருக்கு இது சாப்பிடலாம் இது சாப்பிடக்கூடாதுன்ற ஒரு நிர்பந்தம் அவருக்கு இருக்க முடியுமா, அவர் போய் யாராவது சொல்ல முடியுமா? அந்த மாதிரி பெரியவாள்லாம் என்ன இருக்கு, யார் அவளுக்கு எந்த நேரத்துல தெய்வ காரியமா என்ன நடக்கணும்னு தோன்றதோ அந்த காரியத்தை அவ பண்ணிட்டு போயிட்டே இருப்பா. பகவான் மாதிரி அவள்லாம். அவள்கிட்ட நம்ம விதி நிஷேதங்களை பார்த்துட்டு இப்படி நடந்துக்கிறியா அப்படி நடந்துக்கலையா, அபிராமி பேட்டர் சொன்ன மாதிரிதான் அமாவாசை அன்னைக்கு பௌர்ணமின்னு சொன்ன மாதிரி. அமாவாசை அன்னைக்கு பௌர்ணமின்னு அம்பாளா என்ன பண்ணா, நீங்க பௌர்ணமி ஆக்கிட்டா இல்லையா. அதனால என்ன எடுத்து, பெரிய மகான்களா இருந்தாக்க அவள் விஷயத்துல காலம் தேசங்கள்லாம் கை கட்டின்னு அவ சொல்றதை கேட்டுன்னு இருக்கோம். யார்கிட்ட காலம் தேசம் கை கட்டின்னு அவ சொல்றதை கேட்டுன்னு இருக்கோ அவள்கிட்ட நீங்க காலதேச வர்த்தமானங்களுக்கு உட்பட்டு நடந்துக்கல அப்படின்னு சொல்றதுல அர்த்தம் உண்டோ? அந்த மாதிரி உட்பட்டு நடந்துக்கல அப்படின்னு சொல்றதுல ஒரு தோஷம், அவள்கிட்ட தோஷம் ஆரோபிக்க முடியுமோ? சோ யார்கிட்ட இந்த மாதிரி மகா சரித்திரங்கள் படைச்சவாளா இருக்காளோ அவளுடைய சரித்திரங்கள்ல நம்ம தோஷம் கண்டுபிடிக்க கூடாது அப்படின்னு சாஸ்திரம். என்ன எடுத்து எத் தூஷயந்தி, அதாவது என்ன பண்றா இவாள்லாம் வசிஷ்டர் இந்த மகோதயங்கள்லாம், அதுஷ்டம்மா தப உக்ரம் சமாஸ்திதம், நான் ஒரு கடுமையான தபஸ் பண்ணியிருக்கேன், கடுமையான தபஸ் பண்ணி இந்த மாதிரி ஒரு மகான் ஆயிருக்கேன், என்ன காரியம் பண்ணாலும் பண்ணக்கூடிய அளவுக்கு மகான் ஆயிருக்கேன். அப்படி இருக்கும்போது என்ன பண்றா இவா என்ன பார்த்து தூஷயந்தி அப்படின்னு அவர் நினைக்கிறார். பஸ்மி பூதா துராத்மானா, எல்லாம் தொலைஞ்சு போட்டோம், ஒன்னும் பிரயோஜனம் இல்ல. பவிஷ்யந்தி ந சம்சயா, என்ன இந்த மாதிரி தோஷ ஆரோபம் பண்றவாள்லாம் குறிப்பிட மாட்டான்னு அர்த்தம். அத்திய அசத்தே காலபாசேன நீதா வைவஸ்வத க்ஷயம், க்ஷயம் அப்படின்னு சொன்னோம்னாக்க வீடுன்னு அர்த்தம். க்ஷயம்னாக்க வைவஸ்வத க்ஷயம்னாக்க வைவஸ்வதனுடைய யமனுடைய வீடு. இவாளுக்கு எல்லாம் என்ன ஆயிடுச்சு, சொர்க்கம் எல்லாம் கிடைக்க போறது இல்லை. எப்படி சொர்க்கம் போவான்னு கிடைப்பா இல்லையா, என்ன தூஷணம் பண்ணதுனாலேயே இவளுக்கு சொர்க்கம் கிடைக்க போறது இல்ல. சப்த ஜாதி சதான் ஏவ மிருதபா சம்பவந்துதே, 7 ஜென்மத்துக்கு என்ன ஆகும், பிராமணாலா இருக்க மாட்டா. ஸ்வமாம்ச நயதாஹாராஹா, இவெல்லாம் என்ன ஆகும், ஸ்வமாம்சம், ஸ்வமாம்சம்னாக்க இருக்கிறதுக்குள்ளே ஒரு நீச்சமான என்ன சொல்றது, ஸ்வமாம்ச நயதாஹாராஹா முஷ்டிகா நாம நிர்கிருணாஹா விகிருதாஸ்ட விரூபாஸ்ட லோகான் அனுச்சரன் விமான். விகிருதாக விரூபாகா, திருசங்கு எப்படி சபிச்சாலோ அந்த மாதிரி விகிருத்தாக சரியான ஒரு ரூபமற்றவர்களாக, விரூபாக விரூபங்களுடையவர்களாக இவர்கள் இருப்பார்கள். மகோதயஸ்ட துர்புத்திகி மாம் அதூஷ்யம் ஹதூஷயத்து, மகோதயன்ற துர்புத்தி இருக்கானே, தூஷிக்கப்படத்தகாதவரான என்ன தூஷிச்சிருக்கான். தூஷித சர்வலோகேஷு நிஷாதத்துவம் கமிஷ்யதி, அவனும் சர்வலோகேஷு தூஷிதா, எல்லாராலையும் தூஷிக்கப்பட்டவனாக
காட்டுல வசிப்பவனாக மாறிடுவான். பிராணாதிபாத நிரதா நிரனுக்ரோஷதாம் கதா. அவனை யாருமே அவனுக்காக கருணை, அட்லீஸ்ட் திருசங்குவுக்கு கருணை காட்டுறதுக்கு இப்ப நான் இருக்கேன், அவன் என்ன பண்ணுவான், அவனுக்கு கருணை காட்டுறதுக்கு யாருமே இல்லாதவனாக, அதாவது பலாத்காரமாக அவன் தன்னுடைய பிராணனை விட வேண்டிய சூழ்நிலை. பிராணாதிபாத நிரதா, பலாத்கார ஆக்சிடென்ட்ல போயிடும் அர்த்தம். தீர்க்க காலம் மம குரோதா துர்கதிம் வர்த்தயிஷ்யதி. இந்த மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பான் ரொம்ப நாளைக்கு அப்படின்னார். ஏதாவது உக்த்வா வச்சனம் விஸ்வாமித்ரோ மகாதபாக விரராம மகாதேஜாக ரிஷி மத்தியே மகாமுனிகி. இந்த மாதிரி சொல்லிட்டு அவர் என்ன பண்ணார், பேசாம இருந்துட்டார். தன்னை ஒரு பெரியவரா நினைச்சுட்டார்ல, விஸ்வாமித்திர நினைச்சுன்னு பேசுறாரு இல்லையா, எப்படி அவர் பிரம்மர்ஷியா மாறுறது அப்படிங்கிறதுக்காக தான் அது என்ன வருதுங்கிறது அப்போ